யோவான் எழுதின சுவிசேஷம் Gospel of St. John, 15ஆம் அதிகாரம் 15th chapter, 16ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 16th verse. St. John 15. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். Ye have not chosen me, but I have chosen you and ordained you that ye should go and bring forth fruit, that your fruit should remain, that whatsoever you shall ask of the Father in my name, he may give it to you. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Loving Lord, we thank thee graciously. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி. We thank thee for the blessed moment, O Lord. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவீராக. Even this day, pronounce thy word. எங்கள் இருதயத்தை அதற்கேற்ற விதமாய் ஆயத்தப்படுத்துவீராக. Prepare our heart accordingly, O Lord. சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துவீராக. May the Spirit of truth lead us into all truth. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். Glorify thy name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே வாழ்ந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 years back, our Lord Jesus Christ lived here. அநேகரை தெரிந்து கொண்டார். He sought many. அவரை அநேகர் பின்பற்றினார்கள். And many followed him. பல ஆயிரக்கணக்கான மக்கள் எப்பொழுதும் அவருக்கு பின்னாலே சென்றார்கள். And a multitude followed him. அவருடைய அற்புதங்களை கண்டார்கள், அனுபவித்தார்கள். They saw his பல miracles, நன்மைகளை அவரிடத்திலே பெற்றார்கள். and they received many benefits from him. கடைசியாக அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக Before he could leave the world, நம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், looking unto the disciples, he said, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ye have not chosen me, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I have chosen you. ஆகினால் உங்களை தெரிந்து கொண்டதினாலே Because I have chosen you, உங்களுடைய கனி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாக நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். I have ordained you that your fruits may remain. நமக்கு தெரிந்திருக்கிறபடியாக, Even as we know, மத்தேயு 22:14 படியாக அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், Matthew 22:14, many are called, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். only few are chosen. நான் சுருக்கமாய் சொல்வேனானால், In short, ஒரு வேலையிலே ஒரு ஜாப் காலியாய் இருக்கிறது. say there's a job vacancy, அதற்கு அவன் ஒருவனை அழைக்கிறதில்லை. or nobody has. ஒரு ஜாப் காலியாய் இருக்குமானால் If a job is அதற்கு vacant, அநேகரை அழைக்கிறார்கள். they call many. அநேகர் வருகிறார்கள், அழைப்பை பெற்று வருகிறார்கள். Those who receive the call அந்த come. இடத்துக்கு, அந்த ஜாபுக்கு ஏற்ற விதமான ஆட்களை இந்த மனுஷன் செலக்ட் பண்ணுகிறான். And this man selects a man according to the job. அவர்களுக்கு அதுக்குரிய பரீட்சைகளை வைக்கிறான், They keep the அதற்குரிய examination, சோதனைகளை அவன் வைக்கிறான். trials and tests. பலவிதமான காரியங்களை வைத்து அவர்களை சோதனைப்படுத்தின பிறகு அவர்களை ஏற்படுத்துகிறான். Many factors are kept before them, and after அவர்கள் they எந்த ஜாபுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ whatever job அந்த they chosen, இடத்திலே அவர்களை ஏற்படுத்துகிறார். and they are ordained for that post. இங்கேயும் இயேசு சொன்னார், Here Jesus said, நான் உங்களை ஏற்படுத்துகிறேன். he says, I have ordained you. அவர்களை அழைக்கும் போது பல காரியங்களை சொல்லி அழைத்தார். When he called them, he said many factors and called என்னை them. பின்பற்றுங்கள், Follow me, என் பின்னாலே வாருங்கள், do come after me. நீங்கள் மீனை பிடிக்கிறீர்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களை ஆக்குவேன். You are fishermen, I'll make you fishers of men. அவர்களுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். God gave them many promises. நீங்கள் வருங்காலத்தை குறித்து அவர்களுக்கு பல காரியங்களை சொன்னார். I told them several factors about the future. ஆனால் அவர்களுக்கு ஏற்படுத்தினேன் என்று சொல்லல. He never told them that he had அழைக்கப்பட்ட எல்லாரையும் ஆண்டவர் ஏற்படுத்தல. Not that he has established all of them whom he had called. ஆனால் இங்கே சொல்லுகிறார், Here he says, நீங்க இப்ப யார் என்று கேட்டால், who are you? நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, Not that you are called. நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். You are the chosen generation. என்னுடைய ஊழியத்தை நான் முடித்து
having completed my என் ministry. பிதாவினிடத்திலே நான் போகிறேன். Lo, I'm going to my Father. இப்பொழுது உங்களுக்கு நான் ஜாபை நான் ஏற்படுத்துகிறேன். Now I pertain certain job. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும். Your request may be நீங்கள் heard. மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். You ought to give a lot of fruit. அதற்காக நான் உங்களை ஏற்படுத்தினேன். And I have ordained you for it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. தேவன் எவனை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவனை தேவன் ஏற்படுத்துகிறார். Only the chosen are being அல்லது selected. ஒரு இடத்திலே அவனை வைக்கிறார். God keeps him in that place. இங்க இருக்கிற நாம் எல்லாரும் We who are here, அழைக்கப்பட்டவர்களா இருக்க கூடாது. we should not be the called நாம் ones. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்க வேண்டும். We are to be the chosen ones. ஏனென்றால் You know why? தேவன் இந்த உலகத்துக்கு வருகையிலே வருகிற வேளையிலே When the Lord comes back, யோவான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் the Gospel of Matthew. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் Chapter வாசிப்பீர்களானால் 24. மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது. பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். And he'll gather them from the 4 corners of the earth after his coming. யாரை கூட்டி சேர்ப்பார்கள்? Whom would he gather? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். Those who are chosen by God. அப்ப நான் தாழ்மையா நினைக்கிறேன், I நாம் humbly believe. தேவனால் அப்பாயிண்ட் பண்ணப்பட வேண்டுமானால் அல்லது தேவனால் ஏற்படுத்தப்பட வேண்டுமானால் தேவனால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் ரெண்டுக்கும் என்ன தகுதி வேணும்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். If you are to be appointed, ordained and also made sure. மனிதன் தெரிந்து கொள்ளுகிறது போல தேவன் தெரிந்து கொள்ளுகிறது இல்லை. God never chooses man, even as man chooses. அன்றைக்கு ஒரு தெரிந்து கொள்ளுகிற வேலையை தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலுக்கு தேவன் கொடுத்தார். The job of choosing was given to the prophet Samuel. இஸ்ரவேலை ஆளுகிற பெரிய ஒரு உத்தரவாதம் உள்ள ராஜ பதவிக்கு ஒருவனை தெரிந்து கொள்ளுவதற்காக ராஜா சாமுவேலை தேவன் நியமித்தார். And God ordained Samuel that he may select a king who could be responsible and control Israel. சாமுவேல் பெத்லகேம் பட்டணத்துக்கு போய் ஈசா என்ற மனிதனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார். Samuel went to the city of Bethlehem and entered the house of Jesse. அவருடைய பிள்ளைகளை அழைத்தார். And called his முதல் sons. பிள்ளை உள்ளே வந்தான். First son அவனுடைய came. சரீர அளவை பார்த்தான். அவனுடைய உயரத்தை பார்த்தான். அவனுடைய அழகை பார்த்தான். அவனுடைய திறமையை பார்த்தான். He saw his talent. இவன் தான் ராஜா என்று சொன்னான். He said he must be the king. ஆண்டவர் சொன்னார், The Spirit of God நீ said, பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கிறது இல்லப்பா. I do not look at mankind even நீ as you look. பார்க்கிற பிரகாரம் பார்க்கிறது இல்ல. I do not choose நீ it. அவனுடைய சரீர அளவை வைத்து தெரிந்து கொண்டாய். You have seen his நீ அவனுடைய முகத்தை பார்த்து தெரிந்து கொண்டாய். You saw his countenance. நான் முகத்தை பார்க்கிறது இல்ல. I do not look at his நான் countenance. இருதயத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுகிறேன். I look at the heart and choose him. நான் நினைக்கிறேன், I believe. இந்த தெரிந்து கொள்ளுகிற வேலையை ஒரு பாஸ்டர் கையிலேயோ ஒரு போதகனுடைய கையிலேயோ இல்லை எந்த ஆர்கனைஸ் கையில கொடுத்திருந்தார் ஆனால் ஒரு பெரிய தவறு இந்த சபை செய்திருக்கும். If the job of selection is given to a pastor or a teacher, the church would have come across a இந்த great தெரிந்து கொள்ளுகிற வேலையை இதை தேவனே தம்முடைய கையிலே வைத்திருக்கிறார். And choosing is the job is being taken by God. எந்த பாஸ்டரும் இந்த தெரிந்து கொள்ளுகிற வேலையை செய்யவே முடியாது. No pastor can take this job of choosing. வேண்டுமானால் அழைத்து கொண்டு வரலாம். He could call them. அழைத்து கொண்டு வரலாம். They could be called. ஆனால் சூஸ் பண்ற வேலை தேவனுடையது. But the job of choosing is a job of God. நான் தாழ்மையை விசுவாசிக்கிறேன். I believe humbly. ஆண்டவர் இந்த உலகத்திலே ஜீவித்த வேளையிலே When the Lord lived in this earth, ஒரு நாள் அவர் இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணி தன்னை பின்பற்றி வந்தவர்களிலே 12 பேரை தெரிந்து கொண்டார்.
One day during the night without sleep, having prayed, he selected the 12. மார்க் 3ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தால் Mark 3 verses 13 தேவன் and 14. தம்மோடு இருக்கும்படி தேவன் 12 பேரை தெரிந்து கொண்டார். 12 of them that they may be. அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். And he called them apostles. நன்றாக கவனியுங்கள். Consider me. அவர்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். Gave them many promises. நீங்கள் 12 சிங்காசனத்தில் உட்காருவீர்கள். You will be seated in 12 கோத்திரத்தாரை நியாயம் தீர்ப்பீர்கள். You will judge 12 tribes. அவர்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை ஆண்டவர் கொடுத்தார். And God gave them many assurances. ஆனால் காலப்போக்கை நீங்கள் முடிவை நீங்கள் பார்ப்பீர்களானால் But as times went by, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேரிலே யூதாஸ் என்று ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். amidst the 12 who were chosen by God, it was Judas who அதனுடைய betrayed முடிவு Jesus. அவன் நான்கு கொண்டு செத்தான். The end of it, he hung himself and அவன் died. தன்னுடைய ஊழியத்தை இழந்து போனான். He lost his ministry. தன்னுடைய அப்போஸ்தல பட்டத்தை இழந்து He போனான் lost the title of being an apostle. என்று சொல்லி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். We read that in Acts 1st chapter. அவன் ஊழியத்தை இழந்தான். He lost his ministry. அவன் பட்டத்தை He இழந்தான். lost his title. அழைப்பை He இழந்தான். lost his call. தெரிந்து கொள்ளுதலை He இழந்தான். lost his selection. இப்ப மீறி 11 பேர் நிக்கிறாங்க. Only 11 are left behind. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா What is needed for them? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், The Lord நீங்க said, 12 பேரும் 12 சிங்காசனத்திலே உட்காருவீர்கள். 12 people will be seated in 12 thrones. 12 கோத்திரத்திலே இருந்து நீங்கள் ஆளுவீர்கள். And you'll have dominion over the 12 நீங்கள் tribes. நியாயம் தீர்ப்பீர்கள். You will judge the tribes. இப்ப ஒரு சிங்காசனம் காலி ஆயிடுச்சு. One throne has now become empty. 11 சிங்காசனம் இருக்கு. There are 11 thrones. இப்ப இந்த 11 சிங்காசனத்துல ஒரு சிங்காசனம் காலி ஆயிடுச்சு. So amidst the 12, one is empty. இப்ப அந்த சிங்காசனத்துக்கு ஒரு ஆள் தேவை. One man is needed for that throne. நான் நினைக்கிறேன் தெரிந்து கொள்ளுகிற வேலை யாருடையது? I believe, whose is the job of selection? தேவனுடையது. God. ஆனா இந்த தெரிந்து கொள்ளுதலை யார் கையில எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா Who took the job of selection? சபை யார் கையில எடுத்தாங்க? It was the church who took the job. பேதுரு கையில எடுத்தார். Peter took that job. இந்த 12 பேர்ல ஒருவனை அப்பாயிண்ட் பண்ணுவதற்காக To appoint a எல்லா minister. சபையை கூட்டினார்கள். They gathered the church. எல்லாம் ஜெபம் பண்ணினார்கள். They went in prayer. இந்த சிங்காசனத்துக்கு ஒரு தகுதி ஒன்றை வைத்தார்கள். And they kept a worthiness for the throne. 12 அப்போஸ்தலர்ல ஒரு அப்போஸ்தலன் இழந்து போன ஊழியத்தை பெறுவதற்கு ஒரு தகுதியை வைத்தார்கள். To receive the lost ministry, they kept a worthiness behind it. என்ன தகுதி என்று கேட்டீர்களா? What was that worthiness? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் Acts 1st chapter 21ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், from verse 21. யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராய் இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்திலே சஞ்சரித்திருந்த காலங்கள் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷரிலே ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அவன் யாரா இருக்கணும்னா, யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த காலம் முதல் அவன் இந்த ஐக்கியத்தில் இருக்கணும். From the time John gave the baptism, he ought to be in the fellowship. அவன் எங்களோட கூட இருக்கணும். He ought to be with us. இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிந்தவனாய் இருக்கணும். He ought to know the resurrection of Jesus. சுருக்கமா சொன்னா, In short, அவன் நீண்ட கால அனுபவம் உள்ளவனாய் இருக்கணும். he ought to have a long experience. எல்லா காரியத்தையும் அறிந்தவனாய் இருக்கணும். He ought to know everything. அவனுக்கு அவனுக்கு அறிவு இருக்கணும். He ought to அவனுக்கு have அனுபவம் இருக்கணும். the knowledge and அவன் experience. இயேசு விட்ட கற்றவனாய் இருக்கணும். He ought to have learned from Jesus. இது எல்லாம் செலக்ட் பண்ணி And selected. அங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர்ல ஏறக்குறைய அங்க ஒரு 120 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. I believe 120. அந்த 120 பேர்ல 2 பேரை செலக்ட் பண்ணுனாங்க. So they selected 2 amidst the 120. இப்போ இந்த செலக்ஷனை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. To confirm the selection, an election was necessary. எலெக்ஷனுக்கு 2 பேர் நிக்கறாங்க. So 2 were standing for election. அப்ப கூட ஒருத்தர் அவங்க எலெக்ஷன் பண்றாங்க. எலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரு ஆளை எடுத்துட்டாங்க. So they took away one before the election. இன்னைக்கு இந்த எலெக்ஷன் இங்க தான் வந்திருக்கிறேன். இந்த ஆண்டவர் தெரிந்து கொள்றது நம்ம செலக்ஷன்ல இல்ல, நம்ம எலெக்ஷன்ல இல்ல. So the way God chooses is not in selection or election. பாருங்க, எலெக்ட் பண்ணி 2 பேர் எடுத்தா, ஒருத்தர் எடுத்தாச்சு. So they have taken one person. மத்தியா என்கிற ஒருவனை எடுத்துட்டாங்க. Matthias was being selected. ஆனா நீங்க திரும்ப வேதத்தை வாசிங்க.
You read இந்த that. ஒன்னாம் அதிகாரத்துல மத்தியாவை தெரிந்து கொண்டார்களே தவிர Though they இந்த have அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் எங்கே ஆயிலும் ஒரு இடத்தில் ஆயிலும் அப்போஸ்தலனாகிய மத்தியா என்று எழுதப்படவே இல்லை. So throughout this gospel of the New Testament, you can never find the works of Matthias. இவங்க எலெக்ட் பண்ணாங்க, These people, இவங்க செலக்ட் பண்ணாங்க, these people இந்த elected, விசுவாசிகள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. and the believers voted. ஆனா மகேசன் தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. There is a judgment from above. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்னு ஒண்ணு இருக்கு. There is a choosing by God. நாம எதை வச்சு தெரிந்து கொள்றோம்னா, How do we choose? அனுபவத்தை வச்சு, Through experience, அறிவை வச்சு, through knowledge, காலத்தை வச்சு, through times. இதெல்லாம் நாம செலக்ட் பண்றோம். So we select behind. இன்னைக்கு these சபைகளிலே பதவிகளை எடுத்து பாருங்களா. titles. Look at the titles in the church. சபைகள்ல ஒரு நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பதவி ஒண்ணு நேற்றைக்கு வந்த ஒரு ஆளுக்கு நீங்க கொடுத்து பாருங்க, முந்த நாள் என்ன பண்ணுவார் நீங்க பாருங்க. You give a title to a newcomer. Look at the seniors. What would they do? நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது, When I came to the ministry, நான் ரட்சிக்கப்பட்டு 2-3 மாசத்துல நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். so after being saved for 2 or 3 என்ன months, ஜெர்மனி சபையில ஜெர்மனி ஊழியத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. so they prayed for me and sent me to the ministry. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஊழியத்துக்கு போயிட்டேன். நம்ம என்ன ஊழியத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க, பிரதிஷ்டை பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. I was very glad that I had been consecrated and sent for the ministry. எனக்கு தெரியாது அடுத்த வாரம் சபையில ஒரு பெரிய குழப்படி. There was a great confusion in the church next week. நான் வெளியே போனா ஒரே குழப்படி. The moment I left, there was a confusion. என்ன குழப்பம், யார் பண்ணது? Who has எல்லாம் created? எனக்கு சீனியர்ஸ், எல்லாம் எனக்கு முன்னால இருந்தவங்க. All those who were seniors. நாங்க எப்போதான் ஊழியத்துக்கு போறோம்னு சொன்னா என்ன இந்த பாஸ்டர் அனுப்பல. See, this pastor has not sent me for ministry, though we have told him. இப்போ அவர் ஜாதிகார வந்தா உடனே அனுப்பிட்டார். Now a person has come after his own caste, so he has been sent. எனக்கு அப்பதான் தெரியும் பாஸ்டர் என்ன ஜாதின்னு. Only then I realized as to which caste our pastor belonged. பாஸ்டர் அவங்க ஜாதியில தெரிஞ்சிட்டாரு. So pastor has selected the caste. சுந்தரம் பாஸ்டர் கூட எதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, ஜாதியில பார்த்தாரு. Pastor Sundaram was going for. ஆனா கர்த்தாவே எனக்கு என்ன ஜாதியிலே தெரியாதுப்பா. I knew what was the caste. இது ஜாதி குழப்பம் இல்ல. It's not the confusion of caste. இது என்ன குழப்பம்? What was the confusion? நேற்றுக்கு வந்த பையன் போயிட்டான். The boy who came yesterday. நாங்க அஸ்திபார கற்கள் இங்கே ஆடாம அசையாம உட்கார்ந்திருக்கோம். We as foundation stones are staying here for long. ஒரு பதவி கொடுக்கல. Pastor has not given us a portion. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. Glory be to அதனால God. தான் நான் யாருக்குமே பதவி கொடுக்கல. So therefore I never answered ஏண்டா him. பதவி கொடுப்பால வம்ப விலைக்கு வாங்குவானே. Why I should answer them and receive their ஏன்னா few. ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. You know what the Lord said? முந்தினோர் அநேக Many are for பிந்தினவர்களாய் இருப்பார்கள். they will பிந்தினவர்கள் slack. முந்தினவர்களாய் இருப்பார்கள். Those who slack will be ahead. அங்க போய் நீங்க யார் சண்டை போட முடியாது. எப்படி பின்னால வந்தவன முன்னால குழந்தையரு. So you cannot question as to how you made the person who was running back to come friend. ஏங்கிட்ட சண்டை போடலாம், ஆனா அங்க போய் கேட்க முடியாது. They can fight with me, they cannot ask God. அங்க நீ முன்னால வந்தியா, நீ பின்னால வந்தியா, நீ எவ்வளவு காலம் இருந்த, அந்த கேள்வியே கிடையாது. Whether you come ahead or whether you come back, how long you were there. அதனால தான் இயேசு ஒரு நல்ல ஓமை சொன்னார். Jesus spoke of a very good parable. மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே Matthew chapter 20. தேவனுடைய நாமத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். பரலோக ராஜ்யம் தன்னுடைய வேலை ஆட்களை நியமித்த ஒரு எஜமானுக்கு ஒப்பாய் இருக்கிறது. The kingdom of heaven is unto a man that is a householder. காலையில 6 மணிக்கு வேலைக்கு எஜமான் வந்தான், வெளியே வந்தான். So the master, நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. many were standing without work. ஏப்பா நீங்க வேலைக்கு போலியா? Have you not gone for work? எங்களுக்கு யாரும் வேலை தரலங்க. Nobody has given us work. வேலை தரலையா? சரி தோட்டத்துக்கு போ. Okay, you come to the garden. வேலை செய். You go and work. உனக்கு நியாயமான கூலி தர்றேன். I will give you the reasonable wages. வேலைக்கு போயிட்டாங்க. And they went for work. காலைல 6 o'clock, Morning 6, 9 o'clock, 9 o'clock, 12 o'clock, 12 o'clock, 3 o'clock, 3 o'clock. 4 பேட்ச் வேலைக்கு போச்சு. So 4 batches are gone. அடுத்தது சாயங்காலம் 5 மணி. Next batch at 5. இப்பவும் எஜமான் வந்தான். Now the master came. அங்க சிலரை பார்த்தான். He saw some standing idle. நியாயமா கூலி தர்றேன் போங்கப்பா. I'll give you reasonable wages, go. எல்லாரும் வேலை செய்றாங்க. And all of them. 6 o'clock, evening 6 o'clock. Evening 6 o'clock. இப்ப கூலி கொடுக்க வேண்டிய வேலை வந்துச்சு. The time is given for giving wages. யாரு கூலி கொடுத்தா தெரியுமா? எப்பா அவன் காலையில 6 மணிக்கு வந்தாப்பா, சீக்கிரம் கூலி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பா சொல்லல. He never said he has come early morning 6 o'clock. You give him the wages and send him out. முதல்ல கூலி கொடுத்தாரு. Whom did he give? சாயங்காலம் 5 மணிக்கு வந்தான் பாருங்க. The person who came at 5 o'clock in the evening. அவனை கூப்பிட்டு Called him. ஒரு பணம் கொடுத்தாரு.
He gave him an amount. So, அவன் பார்த்தான், He saw. எப்பா எங்க நாட்டுல 12 மணி நேரம் வேலை செய்தாதான் ஒரு பணம். In our land, if we work for 12 hours, only then we can receive one நான் ஒரு penny. மணி நேரம் தான் வேலை செய்தேன், I have worked only for an hour, எனக்கு ஒரு பணம் கிடைச்சிருச்சு. but I have received a penny. பயங்கர சந்தோஷம், He was very glad. பயங்கர ஆடி பாடிட்டு போறான். He rang, sang, danced. And சாயங்காலம் 3 மணிக்கு வந்தாரு, those who came at 3, அவர் வந்திருப்பார். they came. He said, what was the wages? How much he received? ₹1 சார். He said 1 ஏ rupee. பாப்ரே, ₹1. அவன் நியாயமா கூலி தரேன்னு சொன்னான். He said he would give reasonable. 1 ஹவருக்கு ₹1, 1 hour. 3 ஹவருக்கு ₹3. For 3 hours, we'll receive 3 rupees. அவர் ரொம்ப ஜாலியா போறாரு. In a very glad manner, they come to the owner. லெட்ஜர்ல கையெழுத்து போடுப்பா. Come on, sign in the ledger. ₹1 கொடுத்தான். Gave him 1 rupee. என்னடா இது அநியாயமா இருக்கு. What is this? It's 1 unreasonable. ஹவருக்கு வேலை செய்ய ₹1, Person working 3 for மணி 1 நேரம் hour. வேலை செய்ய எனக்கு ₹3 தரணும். So I who worked for 3 hours ought to receive 3 rupees. நல்ல வேலை ஸ்ட்ரைக் பண்ணல, They never struck work. ₹1 வாங்கிட்டான். They received 1. வாங்கிட்டு வீட்டுக்கு போல, He never went home. அங்கதான் நிக்கிறான். They were standing nearby. இப்ப அடுத்தது 6 மணி நேரம் வராரு. There are one who worked for 6 hours. அவர் கணக்கு போட்டு வந்திருப்பார், நமக்கு ₹6 கிடைக்கும். Calculated. அவருக்கு எவ்வளவுதான் கிடைச்சது? How much he received? ₹1. Just 1 rupee. கோபம் வருமா வராதா? Whether they would get angry or not. இப்ப 9 மணி நேரம் வந்தாங்க, A person who worked for 9 hours. அவனுக்கு ₹1. 1 rupee for him. இது டெம்பரேச்சர் ஏறிட்டே வந்துச்சு. they were சரி, losing. 12 மணி நேரம் வந்தானே, Those who- அவனுக்காவது கிடைக்குமா? Whether they would get. அவனுக்கு எவ்வளவு? How much he received? நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா அநியாயமா? You tell whether it is reasonable or unreasonable. இந்த எஜமான கொஞ்சமாவது மசாலா இருக்கா மண்டையில? Whether this owner has any brain in என்ன his head. செய்திருக்கணும்? What he should have done? முதல்ல வந்தது ₹1 கொடுத்து வீட்டுக்கு போனா, The one who came for 1 hour, he should have been given. ஒவ்வொருத்தனையா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா He should have sent. இந்த கமிட்டியே கூடி இருக்காது. This committee would not have gathered. இப்ப எல்லாம் கமிட்டி கூடி நிக்கிறான், They have gathered as a committee. எல்லாம் வர்றாங்க. They come. இது அநியாயம். It's unreasonable. பகல் முழுவதும் Throughout day, வெயில் அனுபவிச்சோம், we experienced. கஷ்டத்தை அனுபவிச்சோம். இவங்களை சமமாக்கிட்டீர, You have- இவர்களை எங்களுக்கு சமமாக்கலாமா? How can you make us equal to this person? நான் கூட ரொம்ப நாளைக்கு யோசனை, என்னது ஆண்டவர் பண்ணிட்டாரு. I too thought for a while, why ஆனா, God has done this? பதில் அவங்களே சொன்னாங்க. The answer was given by them. ஆண்டவர் சொல்லலைங்க, It was not the Lord who gave. அவங்களே சொன்னாங்க. நீங்க வேணா வாசித்து பாருங்க, read that. 20ஆம் அதிகாரத்திலே, Matthew 20. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். So those who பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே. you have made us equal. அப்படின்னா என்ன Those who தெரியுமா? have borne the burden and heat of the day. பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் என்ன செய்தாங்க? For 1 வேலை hour, செய்தாங்க. they worked. முன்னாலே வந்த நாங்க அவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஓபி அடிச்சோம். So we who came earlier, we were just loitering about. இவங்க என்ன செய்யல? What have they not done? அவன் தாங்க சொன்னான், நானா சொன்னேன்? அவன் தான் சொல்றான். It was நாங்க answered. முன்னாலே வந்தோம், We came ஆனா earlier. வேலை செய்யல. We என்ன செய்தோம்? never did any work. பகலின் கஷ்டம், வெயிலின் உஷ்ணம், Heat of the day. இதெல்லாம் நாங்க சகிச்சுக்கிட்டு We உட்கார்ந்தோம். bore everything. ஆனா என்ன செய்யல? What have they not? They have not done the work. எஜமான் பார்த்தான், The master saw இந்த ஓபி அடிக்கிற பாட்டிக்கெல்லாம் அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, what he did. வார்த்தை கொடுத்துட்டானே, Already, அழைச்சிட்டானே, already he called. நியாயமா கூலி தருவேன்னு தோட்டத்தை விட்டுட்டானே, He said he would give a reason. அதனால வார்த்தைக்காக ₹1 கொடுத்தான். Just for the oath's sake, he gave 1 rupee. ஆனால் இந்த பிந்தி வந்தவன் But one who came late, வார்த்தைக்காக இல்ல, not for the sake of word, வேலைக்காக. he came for work. அப்ப ஆண்டவர் என்ன பார்த்தார் தெரியுமா? What did the நீ Lord? எவ்வளவு காலம் சபையில இருக்கிற, How long you have எவ்வளவு been காலம் இந்த கோயிலுக்கு வர்ற, How long you have come to உனக்கு this? என்ன அனுபவம், What about your experience? அத பாக்குறது இல்ல. He would நீ not look. என்ன வேலை செய்தாய்? What was the work you have done? வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன். So the laborer, தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக தேவன் பலன் கொடுக்கிறார். the Lord gives a reward according to their works. ஆகையால தான் ஆண்டவர் சொன்னார், Therefore the Lord said, முந்தி வந்தவர்கள் பிந்தினவர்களாய் இருப்பார்கள். those who would come ahead,
they would 25 வருஷம் சபையில இருப்பாங்க, ஒரு பிரயோஜனம் இருக்காது. 25 years they would have been in church, or they would be of no use. இடத்தை தான் கெடுத்துக்கிட்டு இருப்பான், So வர்றவனையும் கெடுத்துக்கிட்டு இருப்பான். so he would ஆனா be cursed. 25 நாளைக்கு முன்னால வந்திருப்பான், அவன் 10 பேரை கூட்டு உள்ள வச்சிருப்பான். One who came 25 days ahead, he would have brought 10 people. தேவன் எதை பார்க்கிறார்? Whom does God look at? தேவன் எதை பார்க்கிறார்? What does God look at? வருடத்தை அல்ல, Not years, அனுபவத்தை அல்ல. not your experience. நான் சொல்லுவேன், I would say தேவன் இந்த 3.5 ஆண்டு காலம் அவர்களை பார்த்து தெரிந்து கொண்டார். God looked at them for 3 அப்போஸ்தலர் பாருங்க, இந்த மாதிரி தான் அனுபவங்களை பார்த்து, அறிவை பார்த்து, அவர்கள் எத்தனை காலம் நம்மோடு இருந்தார்கள் என்பதை பார்த்து செலக்ட் பண்ணினார்கள். Whereas the apostles looked at the knowledge and experience and the years behind and selected. ஆண்டவருடைய செலக்ஷன் ரொம்ப டோட்டலி இஸ் டிஃபரண்ட். The selection of a Lord is entirely different. 9ஆம் அதிகாரம் வரும் பொழுது, And coming to the 9th chapter, ஒரு மனுஷனை தேவன் சந்தித்தார். God met a man. சடிதி ஒளியாய் சந்தித்தான், கீழே விழுந்தான். When he saw him, immediately அவன் கண்கள் குருடாயிடுச்சு. he was blind. அவன் குருடனாய் வீட்டிலே உட்கார்ந்திருக்கான். He sat even. இப்ப இயேசு அனனியா என்ற ஒரு தேவ மனுஷனை அழைத்தார். Jesus called Ananias, a man of God. அந்த அனனியா கிட்ட சொல்ற, இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான், நீ அவன்கிட்ட போய் சொல்லு என்று அனனியாட்ட சொல்லி அனுப்புகிறார். And he sent Ananias, there's such and such a man, go and meet him. அனனியா என்ன சொல்றாரு பாருங்க. What did Ananias say? 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 9th chapter 13th verse, Acts. அனனியா, ஆ. ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களை எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகர சாட்சி கேட்டீங்கன்னா, இவன் பரிசுத்தவான்களுக்கு தீமை செய்தவன் சாட்சி கொடுப்பாங்க. And many would testify that he did evil against the saints at Jerusalem. சொல்லுங்க. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியரால் அதிகாரம் பெற்றவனாயிருக்கிறானே என்றார். And here he has authority from the chief priest to bind all that call on thy name. ஆண்டவரே சொல்றாரு, the Lord says, அவன் பரிசுத்தவான்களுக்கு தீமை செய்தவன், அநேகரை கட்டும்படி வந்திருக்கவன். சுருக்கமாய் சொன்னால், தேவ ராஜ்யத்தை அழிப்பதற்கு வந்தவன். He came to destroy the kingdom of God. ஆண்டவர் சொல்றாரு, the Lord says, நீ என்கிட்ட அது ஒண்ணும் சொல்ல வேணாப்பா, you need not have to tell me all this. போ, you go. நான் அவனை தெரிந்து கொண்டேன், நான் தெரிந்து கொண்ட வெசல், நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன். He is my chosen vessel. ரெண்டு பேர் தெரிந்து கொள்ற பார்த்து பாருங்க, மனுஷன் எப்படி தெரிந்து கொள்ளுகிறான், how does man select, தேவன் எப்படி தெரிந்து கொள்ளுகிறார், how does God select. நீங்க பின்னால பாத்தீங்கன்னா, if you 9ஆம் அதிகாரம் தேவன் அவரை சந்திக்கிறார். on the 9th chapter God visits. 10ஆம் அதிகாரம் பேதுரு அங்கே அவர் ஊழியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So on 10th chapter நீங்கள் அப்படியே நீங்கள் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தீர்களானால், when you come to the 13th chapter, முதலாவது வசனம் சொல்லுகிறது, the first verse says, பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள். separate me Paul and Barnabas for the ministry. 13ஆம் அதிகாரம் பிரித்து விட்டார்கள். So in the 13th chapter they separated Paul and நீங்கள் Barnabas. அதுக்கு அப்புறம் நீங்க வாசித்து பாருங்க. Go home and read. ஒரே ஒரு முறை சர்வ சங்கம் கூடி ஒரு ஆலோசனைக்காக கூடினார்களே தவிர வேறு எந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளும் இந்த பைபிள்ல எழுதப்படல. Nowhere in the Acts of Apostles is written. என்றைக்கு பவுல் தன் ஊழியத்தை ஆரம்பித்தானோ, when Paul started his ministry. இந்த புத்தகத்துக்கு பேர் என்ன? What about this book? அப்போஸ்தலருடைய நடபடி. இந்த புத்தகம் அந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள், Acts of the Apostles. ஆனா யார் நடபடி எழுதி இருக்கு? About whom it is written? பவுல் வர்ற வரைக்கும் தான் இவங்க நடபடி எல்லாம் எழுதி இருக்கு. Before Paul, பவுல் ஊழியத்துக்கு வந்த பிறகு, when Paul came to ministry, வெறும் பவுல் நடபடிகள் மாத்திரம் எழுதப்பட்டது. only the Acts of Paul has been written. அவர் சொன்னார், தேவனுடைய சித்தத்தின்படி அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் என்று எழுதினான். So according to the will of God,
Paul, மனுஷ chosen as apostle. சித்தத்தின்படி மத்தியா தெரிந்து கொள்ளப்பட்டான். Matthias was selected according to man's will. அதுக்கப்புறம் சாப்டர்ஸ் ஓவர். Chapter has been ended. ஆனால் தேவ சித்தத்தின்படி But according to the தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல், Paul chosen by God. அவனுக்கு கிறிஸ்தவ அனுபவம் இல்ல, No Christian experience. இயேசுவோடு இருந்தவன் இல்ல, He has not seen Jesus. சபை வளர்ச்சிக்கு பெரிய காணிக்கை கொடுத்தவன் இல்ல, He never gave offering to the group. அவன் சபையை வளர்த்தவன் இல்ல, He never brought up சபையை the church. அழித்தவன், He is the one who சபைக்கு is விரோதமாய் கிரியை செய்தவன், He went against the church. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தவன். He worked against the saints of God. அவனை தேவன் தெரிந்து கொண்டு God having selected him. எந்த விசுவாசத்தை அழிக்க முயற்சித்தானோ அதே விசுவாசத்தை கட்டி எழுப்புறவனாய் கர்த்தர் அவரை மாற்றினார். Faith that he wanted to destroy, he made him build the faith இது once again. தேவனுடைய சூஸ், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். This is the way God selects and நான் chooses சொல்லுவேன், man. மனிதன் பார்க்கிற வண்ணமாக தேவன் பார்க்க மாட்டார். God never looks at the way man looks at. மனிதர்கள் நம்மை அலட்சியம் பண்ணலாம், மனிதர்கள் நம்மை வெறுக்கலாம், man can hate us, மனிதர்கள் நம்மை தகுதி இல்லை என்று சொல்லலாம், mankind can make us unworthy. ஆனால் நம்மை தெரிந்து கொள்ளுகிறவர் கர்த்தர். But one who chooses us is the Lord. ஆகையினாலே தான் நீங்கள் ரோமர் 11ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், If you come to Romans 11 chapter, அங்கே பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டிலே பவுல் எடுத்து கையாளுகிறார். an incident happened in the Old Testament. ஆண்டவரிடத்திலே எலியா சொல்லுகிறார், நான் பக்தியாயிருந்தேன், நான் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இருந்தேன், என்னை வந்து அழிக்க பார்க்கிறார்கள், நான் ஒருத்தன் மாத்திரம் தான் இருக்கிறேன். I alone am there, says Elijah. ஆண்டவர் சொன்னாரு, The Lord says, எலியா, Elijah, உனக்கு கொடுத்த வேலையை நீ பார்ப்போம். go and look after your own job. பாகாலுக்கு முடங்காத 7000 முழங்கால்களை நான் வச்சிருக்கேன். I have 7,000 people who have not உன் bent their கண்ணுக்கு knees to யாருமே prayer. இல்லாத போல தோன்றலாம். You may appear as if there is பட் none. நான் 7000 people, But I 7000 பேரை நான் வச்சிருக்கேன். have kept 7,000 for my sake. அதை எழுதிட்டு பவுல் எழுதுகிறார், Paul writes, இந்த அழைப்பு கிருபை. this calling is grace. ரோமர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, Romans 11:5. இக்காலத்திலேயும் ஆ. கிருபையினாலே உண்டாகும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லுகிறது, கிரியையினாலே அல்ல, கிருபையினாலே. Election is not through your deeds but through grace. நாம் கிருபையை பற்றி ரொம்ப அறிஞ்சு வச்சிருக்கோம். We know a lot about grace. கிருபையை பற்றி ரொம்ப நாம தியானிக்கிறோம். We do meditate on grace. ஆனா ஒன்றை மறந்துடாதீங்க, One thing you should not forget. நம்மை தெரிந்து கொண்டது நம்முடைய கிருபை அல்ல, It's not grace that has selected நம்முடைய us. அனுபவங்கள் அல்ல, It's not நம்முடைய experience. திறமைகள் அல்ல. It's not a talent. நான் சொல்வேன், only God's grace. I would say it's only God's grace. இங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, If you are seated here, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, if you believe that God has chosen you, முழுவதும் தேவனுடைய கிருபை. it's purely the grace of God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? ஹல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுங்களேன். Say hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தேவ கிருபை. It's the grace of God alone. தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் If God would have chosen us. பாருங்க, நீங்க ஒரு செலக்ட் ஒரு தெரிந்து கொள்ளுதலுக்கு போகிறீங்க, உங்களை தெரிந்து கொண்டாச்சு. You go for a selection and உங்களை செலக்ட் பண்ணிட்டா, if you have been selected, உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கொடுத்துருவாங்க. immediately they give the appointment order. They say you are selected. நீ போய் இந்த வேலையை செய், You go and do this job. அந்த சீட்ல போய் உட்காரு, Go and sit in that உனக்கு place. மாசம் இவ்வளவு சம்பளம், Monthly you would be paid. இயர்லி இவ்வளவு இன்கிரிமெண்ட், Yearly you will have the உனக்கு increment. எல்லாம் டைப் அடிச்சு கையில கொடுத்துருவான். They would type everything in your appointment. யாருக்கு? To whom? அழைக்கப்பட்டவனுக்கா, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கா? Whether it is to the called or to the chosen. சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி, சம்பளம் ரெடி, சீட் ரெடி, வேலை ரெடி. The appointment order is ready for those who are chosen. His seat is ready, his job is அப்ப ready. செலக்ட் பண்ணப்பட்டவன் உடனடியா என்ன ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னா, One is selected, உடனே வேலையை ஆரம்பிச்சிடணும். he ought to start his work. ஒரு முறை ஒரு பிரதர் ஓடி வந்தாரு, பாஸ்டர் நான் காலையிலேயே பார்த்துட்டு உங்களை ஜெபம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். Pastor, I came to see you and get என்ன பிரதர், என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க.
I said, what's it, brother? அதுக்கே அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? Why? இல்ல What's இல்ல, the class? நான் போய் முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன்னா என்னுடைய சீனியாரிட்டி ஃபர்ஸ்ட் வந்துடல. If I go and see the appointment order, my name would rise up in seniority. எனக்கு அப்பதான் தெரியும் செலக்ஷன்ல முன்னால போய் கையெழுத்து போட்டு அதுலயும் ஒரு சீனியாரிட்டி இருக்குன்னு. So if you go and sign the ledger ahead, there is seniority. உலகத்துல சீனியாரிட்டிக்கு அவ்வளோ ஆசைப்படுறாங்க. So you நம்மளையும் desire. தேவன் செலக்ட் பண்ணிட்டாருல்ல. What about God? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டீங்கல்ல, உங்களை ஏற்படுத்தியாச்சு இல்ல, உங்க சீட்ல உட்கார்ந்து நீங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லையா? Whether you have started your work after being seated in your seat. வேலை செய்தால் வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான். So if one works, the laborer has a right for his wages. சரி, என்னதான் உங்களுக்கு வேலை? What about your work? உங்களை எதற்கு தேவன் தெரிந்து கொண்டார்? What for God has selected you? என்னை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார்? Why God has chosen me? மிக முக்கியமான 3 காரியங்களுக்காக தேவன் தெரிந்து கொண்டார். God has chosen us for 3 important. தேவன் தெரிந்தது உண்மையானால் உங்களை ஏற்படுத்துகிறது உண்மை. The selection of God is real. The ordination of தேவன் God. என்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் If God has chosen us, எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார்? what First. for God has chosen us? முதலாவதாக First, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 Corinthians 1st chapter 26 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. from verse எப்படியெனில் சகோதரரே, ஆ. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் மாமிசத்தின்படி யார் இல்ல? அநேகர், ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பிரபுக்கள் அநேகர் இல்லை. நல்ல கவனிங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். Look at your இந்த call. அழைப்பில் யார் இல்ல? Who are there not there? ஞானிகள் அநேகர் இல்லை, Wise men are not there. பிரபுக்கள் அநேகர் இல்லை, Not many mighty. வல்லவர்கள் அநேகர் இல்லை. Not many noble. ஆனால் யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா Who are there in your அடுத்த call? வசனம் வாசித்து பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியம் உள்ளவர்களை தெரிந்து கொண்டார். அப்போ சபையில யார் இருக்கா? Who are there in the church? You just என் மேல enjoy. கோச்சுக்காதீங்க, நான் சொல்லலப்பா. I am not telling you this. பவுல் எழுதி வச்சிருக்காரு. It's Paul who has written this. ஞானிகளை தெரியலையா, He's not chosen the wise. வல்லவர்களை தெரிஞ்சு கொள்ளலையா, He has not chosen the mighty. பிரபுக்களை தெரிஞ்சு கொள்ளலையா. Neither has he chosen the noble. யாரை தெரிஞ்சு கொண்டாரு? Whom has he chosen? சரியான லூசுங்க. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமா யாருமே இல்லையா? நீங்க எல்லாம் யாரு? Who are you? அதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒவ்வொரு ஆறாள் வந்து பலவீனமா இருக்க மாஸ்டர், பலவீனம். நானும் தான் ஜோம் பண்ணேன், ஒரு சம்சால் வர மாட்டேன்றான். Not a single Samson comes. ஒரு தாவீது வர மாட்டேன்றான். Not a single David comes. வரதெல்லாம் பலவீனப்பட்டு போதால வருது. Whether all are weak. எல்லாம் யார் வரா? பைத்தியம். Those who are mad. உள்ளவைகளை அவமாக்கும்படி பைத்தியம் பலவீனப்பட்டது, இழிவானது, அற்பமானது. Those who are despised. Those who are. ரட்சிக்கப்பட்ட கொடுத்து யாருங்க இருக்கா? So who are there in the saved group? நீங்களே யோசிச்சு பாருங்க, யார் இருக்கா? Just consider. பைத்தியம் பிடிச்சது. Those who are mad. அப்போ பாஸ்டர் வேலை எவ்வளவு கஷ்டம்னு பாத்துங்க. Just imagine how difficult must be the work of the pastor. பாஸ்டர்ட்ட சபைக்கு வந்து ஆண்டவர் ஞானிகளை கொன்ற மாட்டாரா, பிரபுக்களை கொன்ற மாட்டாரா? God will not bring the wise or the கொண்டு noble. வரதெல்லாம் எல்லாம் கிராக்கு, எல்லாம் லூசு. All mad people and foolish people are brought by the Lord. எல்லாம் பைத்தியம், பேக்கு, இதெல்லாம் எங்க வருது? And all the simple people, from where do they come? கர்த்தரே ரட்சித்தார் மாஸ்டர். என்ன இவன் தலைச்சுட்டு ஐயோ இந்த பைத்தியங்கள் எல்லாம் என்ன நடத்துறது? What am I to do to such people? ஆனா தேவ தீர்மானம் ஞானிகள் மேல இல்ல. Will of God is not amidst the wise. எதுக்கு? Why? எதுக்கு தெரிந்து கொண்டார்? Why? இந்த பைத்தியங்களை வச்சு Having called them இந்த mad, ஞானிகளை வெட்கப்படுத்த வேண்டும். to confound the wise. நல்லா கவனிங்க, ஞானிகளை பைத்தியங்களை வச்சு என்ன செய்யணும்? With the foolish people to confound the wise. பைத்தியங்கிட்ட போய் நல்ல சஃபாரி போட்டுக்காரு பாரு, There's a gentleman. போய் வெட்கப்படுத்திட்டு வாடா Go and put him to shame. அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸிங்க. ஒரு கையில ஒரு கல் எடுக்கணும், Take a stone in his hand. ஒரு ஒரு பக்கெட்ல கொஞ்சம் சாணி எடுக்கணும், A bucket full of. என்னத்தையாவது எடுத்துட்டு தூ
அப்படின்னு துப்பிட்டு கல்லால 4 போட்டு சாணி அவன் வெக்கப்பட்டு போயிடுவான்ல அந்த மனுஷன். So throw the dung at him and just spit at him. Throw the stone. Will he not be put to shame? அது பைத்தியத்தால ரொம்ப ஈஸி. It's easy for ரொம்ப the man. ஈஸியா பண்ணிட்டு வருவான். டேய் அவனை வெக்கப்படுத்திட்டு வாடா அப்படின்னா ஒரு கல் அடிக்கணும், இல்லைன்னா ஒரு சாணி தூக்கி மேலே Give the வீசணும். stone to you. Throw the dung at him. நீங்க போன வாரம் கூட வாசித்தீங்களே, யாரோ ஒருத்தர் பேசினாரா, ஒரு வாலிப அடிச்சாரா செருப்பால. Somebody spoke. எதுக்கு? And a young chap slapped எதுக்கு? the speaker. வெக்கப்படுத்தணும். To put them to shame. அதுக்காக நம்ம தெரிஞ்சுட்டாரு. Is it for that has he chosen us? ஞானி மேல செருப்பு அடிக்கிறதுக்கும், ஞானி மேல சாணி அடிக்கிறதுக்கும், அவன் மேல கெட்ட வார்த்தை சொல்றதுக்கும் அதுக்காக தெரிந்து கொண்டார். Is it for that work did God choose us? No. நீங்க நினைக்கிறபடி வெட்கம் இல்ல. Not so. Not the way. பைத்தியமா இருக்கிறவனை கொண்டு, பேதையா இருக்கிறவனை கொண்டு, The foolish and the mad இழிவானவனை கொண்டு and the weak. ஞானிகளை தேவன் எப்படி வெட்கப்படுத்துகிறார்? How does God confound the wise? எந்த முறையிலே வெட்கப்படுத்துகிறார்? What's the method? 1 பேதுரு 3:16 நீங்கள் வாசிப்பீர்களானால், First Peter. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கைகளை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு எதை விரோதமாய் தூஷிக்கிறாங்க? எதை தூஷிக்கிறாங்க? நீ ஒழுங்கா நடக்கிறங்க, You're walking நீ properly. நல்லா நடக்கிற, You're walking properly. நீ கரிய ப்ராப்பரா நடக்கிற. You walk properly. ஆனா நம்முடைய நல்ல நடக்கைய Even our good walk, ஞானிகள் தூஷிக்கிறாங்க, the righteous, மற்றவங்க தூஷிக்கிறாங்க. they அவங்க despise தூஷிக்கும் போது them. When they despise. இந்த பைத்தியங்கள் என்ன பண்ணுது? அழைக்கப்பட்ட பைத்தியம் என்ன பண்ணுது? Whatever the mad who has been வாசிங்க. called. உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு அவர்கள் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் நல்ல மனசாட்சி உள்ளவர்களாய் இருங்கள். நடந்து கொள்ளுங்க. Have a good conscience. அப்போ இந்த பைத்தியங்கள் போய் இந்த பிரபுக்களை எப்படி வெட்கப்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நீ அக்கிரமக்காரன், நீ அநியாயக்காரன், நீ சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த பைத்தியங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய நடக்கையினாலே, through their walk, தங்கள் நல்ல நடக்கையினாலே, through their good walk, அவங்களை வெட்கப்படுத்துறாங்க. those people would be put. அவங்களை வெட்கப்படுத்துறாங்க. Those people would be put. அப்ப நான் சொல்லுவேன், I would say, ஞானிகளால் நடக்க முடியாத நல்ல நடக்கையை, a good walk, வல்லவர்களால் நடக்க முடியாத நல்ல a நடக்கையை, good walk that the noble, பிரபுக்களால் நடக்க முடியாத நல்ல a நடக்கையை good walk that the noble யார் நடந்து காட்ட வேண்டும் என்று who சொன்னால், ought to walk that way. பேதைகளும் பைத்தியங்களுமாய் இருந்து அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகத்துக்கு நடக்கையை காட்டணும். The foolish and the mad and those who are chosen by God, they ought to lead such a life. உங்களை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார்? Why God has chosen you? ஊரிலே ஒருவன், One in the city, வம்சத்தில் 2 பேரை தேவன் தெரிந்து and 2 கொள்கிறார். from the tribe. நீங்க யோசித்து பாருங்க, Consider, உங்க ஊர்ல எத்தனை கிறிஸ்தவங்க இருக்காங்க? how many Christians are there in உங்க ஊர்ல எத்தனை கிறிஸ்தவங்க இருக்காங்க? How many Christians are there? நீங்க யோசித்து பாருங்க, Just consider, உங்களுடைய வம்சத்துல எத்தனை கிறிஸ்தவங்க இருக்காங்க? how many Christians are there? தேவன் உங்களை ஒருவரை ரட்சித்தார். God has saved you. தேவன் உங்களை ஒருவரை தெரிந்து கொண்டார். He has chosen you alone. உங்கள் ஊரிலே ஒருவனாய் தேவன் தெரிந்து கொண்டார். He has chosen you separately for the அது ministry. நீங்க பைத்தியக்காரர்களாய், That he may be mad. சொந்தங்களை எடுத்து பாருங்க. Consider. பெரிய பணக்காரர்கள், பெரிய படித்தவர்கள், பெரிய வல்லவர்கள், Very mighty. வேண்டுமானால் உங்க குடும்பம் தான் இருக்கிற குடும்பத்திலேயே கீழான குடும்பம். Probably your family would be the least of all the families. ஆனா உங்களை தெரிஞ்செடுத்தார். God has chosen you. எதுக்கு? What for? அந்த வல்லவர்களுக்கு முன்பதாக, You may stand before the அந்த mighty. படித்தவர்களுக்கு முன்பதாக That you may stand before the கிறிஸ்தவ நடக்கையை நீங்கள் காட்டும்படியாக, that you may show the walk and style of Christ. வச்சிருக்கிற இடத்துல கிறிஸ்தவ நடக்கையை காட்டும்படி, Wherever you are, show அதுக்கு the தான் walk. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். For that God has selected you. அதற்கு தான் தேவன் உங்களை அழைத்தார். For that God has called you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. தேவன் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ, Where God has kept you. நீங்கள் தேவன் உங்களை தெரிந்து கொண்டது உண்மையானால், If it is true that God has called you, உங்கள் நடக்கையை உலகத்துக்கு காட்டுங்கள். show your style of உங்கள் life. ஜீவியத்தை நடக்காட்டுங்கள். Show your life to the world. எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், All fear I tell you. நீங்கள் எதிரில் இந்த பைக் நிறுத்துகிற ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறது. There is a bike stand ahead. அங்கே அந்த இடம் ஒரு ஐயங்காருடைய இடம், ஒரு பிராமினுடைய இடம். That's a place of a Brahmin.
நாங்கள் இங்கே ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது When we started the ministry இந்த here, ஊர்ல ஒரு கிறிஸ்தவர் கிடையாது, there was not a single Christian in this place. ஒரு கிறிஸ்தவம் கிடையாது. Not a single one. அவங்க என்னை எதிர்த்ததனுடைய காரணமே The reason they stood இங்கே against. ஒரு கிறிஸ்தவம் கிடையாது. There isn't a single Christian. இங்க வந்து எதுக்குடா கோயில் கட்டினீங்க நீங்க? Why have you come and built a church here? இந்த இடத்தை விட துரத்துவதற்கு எடுத்த முயற்சிகள் கொஞ்சம் அல்ல. They took all the efforts to drive us. ஆரம்பத்திலே நாங்கள் சந்தித்த போர் கொஞ்சம் அல்ல. The persecution that we suffered was இப்பொழுதுதான் நீங்கள் சமாதானமாய் ஆராதிக்கிறீர்கள். now in peace you are able to worship இல்லாவிட்டால் God. இங்க நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கும் போதே மேலே ஆஸ்பெட்டாஸ் உடைந்து விழும், கல் விழும், So they used to stone. பட்டாசுகளை அடிப்பார்கள். They will crack. வெளியிலே போகும்போது பெரும் பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். Many problems one has to meet. பெரிய சந்தித்தனம். We have met many ஆனா அந்த problems. பிரச்சனையான வேளையிலே Amid the எங்களோடு problematic நின்ற time. ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா One man. அந்த பிராமின். It was a Brahmin who stood along with us. அந்த பிராமின் It was a ஒரு Brahmin. பெரிய எதிர்ப்பு வருமானால் எங்களுக்கு பக்கபலமா நின்ன ஒரே ஒரு ஆள். Controversy rises, that Brahmin நான் will stand. நினைச்சேன் இந்த பிராமணன் தான் எதிர்ப்பான்னு நினைச்சா அந்த பிராமணன் தான் எங்களுக்கு சப்போர்ட்னாரு. It was a Brahmin who supported us all along. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊரை விட்டு ஒரு குஜராத் போயிட்டார். Got transferred, went to the land of அந்த Gujarat. இடத்தை விற்கணும்னு சொன்னாரு. Said he ought to sell the அந்த place. இடத்தை நாங்கள் வாங்க கூடாது என்பதற்காக We may not buy that. என்னென்ன வேலை நடந்தது. They tried several, பயங்கர போர்கள் சந்தித்தோம். lot of battles. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், For only one word. நிலத்தை விற்றால் நான் பாஸ்டருக்கு விற்பேன். If I would sell my land, I'll sell it to him. பாஸ்டர் என்கிட்ட காசு இல்லை எனக்கு வேண்டான்னு சொன்னால் நான் அடுத்தவனுக்கு கொடுப்பேன். Pastor says I don't have money, or I don't need, I'll give it. அவ்வளவு எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தார். To that extent he was supporting us. ஒரு சனிக்கிழமை One Saturday, இங்க டேரி மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. tearing meeting was going on here. அப்போ டேரி மீட்டிங் எல்லாம் அங்க அப்ப இருந்தவங்களுக்கு தெரியும், கொட்டு சத்தமும் ஆரவாரமும் பயங்கரமா இருக்கும். That is a totally different experience. சனிக்கிழமை வீட்டில் உட்கார்ந்திருந்தார். Saturday he was அவரை seated. சந்திக்க ஒரு கிறிஸ்தவர் வந்திருந்தார். A Christian came to meet. இங்க டேரி மீட்டிங் நடக்குது. Tearing meeting was going on here. அவர்கிட்ட போய் சொன்னாரா, And he told him, என்ன இர எப்படி இங்க நீ குடியிருக்கிற, sir, how is it you are staying here? இவ்வளவு சத்தம் போடுறானுங்க, Amidst all this clam and shout, நாளெல்லாம் கத்திக்கிட்டு இருப்பானுங்களே, I think they are shouting. எப்படி எங்க இருக்கிறீங்க? How are you dwelling in that place? அவர் சொன்னாரா, Said, ஷட் அப் யுவர் மவுத், shut your mouth. வாயை மூடு, You shut your mouth. என்ன வேலை வேணுமோ, Whatever your work is needed, எதுக்கு வந்தியோ what for you come, முடிச்சிட்டு போயிட்டே இரு. you just finish your work and get off. நீ வந்து சத்தத்தை கேட்ட, You heard the sound. நான் 24 மணி நேரம் உட்கார்ந்து உங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 24 hours I'm looking at the life. அவங்க லைஃபை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். I'm looking at the life. அவங்கள போல வாழ்ற 10 பேர் என் கையில இருந்தா இந்த ஊரையே தலைகளா மாத்திருவேன். If I have 10 people like them, I can turn this city upside down. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இது ஒரு பிராமணர் கொடுத்த சாட்சி. Testimony given by a இது brother. ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்த சாட்சி. A testimony given by the next door neighbor. எதிர் வீட்டுக்காரர் கொடுத்த சாட்சி. Or the neighbor. எல்லா பயத்தோடும் In all எல்லா fear, தாழ்மையோடு நான் in சொன்னேன். all humility I tell you. 43 வருஷம் இதே இடத்திலே நான் இருந்து விட்டேன். 43 long years I have stayed here. இதே இடத்துல இருக்கேன், வீடு மாற்றவே இல்லை. I have never changed my house. இங்கேயே உட்கார்ந்திருக்கேன். 43 years. 43 long years I've been seated here. நீங்கள் யாரை வேண்டுமானால் பக்கத்துல கேட்டு பாருங்க. இந்த You can ஊர்ல ask anybody in this place. உங்க பாஸ்டர் யாருன்னு. Who is your pastor? இந்த சாட்சிக்கு மாறான சாட்சியை இந்த பக்தவாசலபுரத்தில் ஒரு ஆள் சொன்னாரானால் நான் ஊழியத்தை விட்டுறேன். If anyone goes against this testimony, I'm prepared to leave my ministry too. சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும் எனக்கு. I know they will not utter a word. நான் சபையை சம்பாதிச்சது மாத்திரமல்ல, Not only I earn the church, ஜனங்களை சம்பாதிச்சது not மாத்திரமல்ல, only I earn the people. 43 ஆண்டுகளா நீங்கள் சமாதானமா இங்கே உட்கார்ந்து ஆராதிப்பதற்கு ஏதுவாக தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு சாட்சியை நான் By சம்பாதித்திருக்கிறேன். the grace of God, for 43 long years, I have earned the testimony. உங்கள் அண்டை வீட்டுக்காரன் சாட்சி என்ன? What about your neighbor? உங்கள் எதிர் வீட்டுக்காரன் சாட்சி என்ன? What about your friend? உங்கள் ஆபீஸிலே உங்களுக்கு சாட்சி என்ன? What about the testimony in? உங்களை குறித்து சாட்சி என்ன? What about your testimony? தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்? Why God has chosen you? தேவன் ஏன் அப்பாயிண்ட் பண்ணினார்? Why God has appointed you? ஞானிகள் வெட்கப்படணும். To confound the wise. எதை பார்த்து?
What for? How? நம்ம வாழ முடியாத ஒரு வாழ்க்கைய இந்த பைத்தியம் வாழுது. A lifestyle that we are not able to lead, whereas these இந்த mad படிக்க people are like, எத்தனையோ படிச்சிருக்கோம். we have been நம்ம என்ன பட்டம் வாங்கியிருக்கோம். you have received many titles. பட்டம் பெற்ற நாம் வாழ்க்கை வாழ முடியாத ஒரு வாழ்க்கைய We are not able இந்த to lead பேக்கங்க வாழுது. whereas these foolish இந்த people, அறிவில்லாத வாழுது. one who is not இந்த wise, படிப்பில்லாத வாழுது. one who is uneducated are leading a life. வாழ்க்கையை பார்த்து வெட்கப்பட்டார். Looking at the lifestyle, they were தேவனுடைய conformed. நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நீங்கள் பாருங்கள், வேத புத்தகம் முழுவதும் பாருங்கள். Look at the word of God. ஆண்டவர் தானியேலை தெரிந்து கொண்டார். God selected, choose that. சும்மா சாதாரணமா மேல வந்துரல. He never came all of a sudden. அவருடைய பணியிலே அவர் உண்மை உள்ளவரா, சாட்சி உள்ளவராய் இருந்தார். He had a testimony that he was பணியிலே faithful. சாட்சி உள்ளவராய் இருந்தார். He was faithful in his post. எதிரிகள் எழும்பினார்கள். Adversaries rose அவரை against him. சிங்கத்தின் கபிலே போட்டாங்க. He was thrown into the den of lions. யார்கிட்ட போய் கெஞ்சல்ல, அவர் தன்னுடைய விடுதலைக்கு யார்கிட்ட போய் கெஞ்சல்ல. He never begged anybody for deliverance. வழக்கத்தின்படி ஜெபம் பண்ணினார். Even as a practice, he prayed. வேதம் சொல்லுகிறது. Word of God says, ராஜா வந்து கேட்கிறான், King உன் came. தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? whether your God was able to deliver you. தானியேல் சொல்லல, ஆம் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். Daniel never said என்ன that. சொன்னார் தெரியுமா? You know what he said? ராஜாவே, King, உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்யல. before you are not done any wrong, என் தேவனுக்கு முன்பதாக நான் நீதி கேடு செய்யல. neither have wronged my God. ஏன் என்னை தப்புவிச்சார்? Why has he delivered ஏன் me? என்னை விடுதலை ஆக்கினார்? Why has he saved me? ஆண்டவருக்கு முன்னால் நீதி கேடு செய்யல. Before the Lord God, I have done nothing wrong. ராஜாவே, O King, உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்யல. before you have not done any என் wrong. லைஃபை நான் சரியா வச்சுக்கிட்டேன். I have maintained my life properly. ஒரு பழைய ஏற்பாட்டின் காலத்துல, The Old Testament, அபிஷேகம் இல்லாத காலத்துல, one who had no anointing, இந்த விதமான அனுபவங்கள் இல்லாத, அந்நிய பாஷைகள், பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு காலத்துல, time when the Holy Spirit was not there, ஆபீஸ்ல சாட்சி, a testimony in his office. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. யோசேப்பு எடுத்து பாருங்கள். Look at Joseph. 20 வெள்ளி காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். He was sold for 20 pieces of அவன் silver. வெளியே போய் பட்ட அவமானங்கள் ஏராளம். Look at the shame and rebuke he அவன் faced. பட்ட பாடுகள் ஏராளம். Whatever the sufferings he இந்த suffered, அவமானத்துக்கும் இந்த பாடுகளுக்கும் காரணமானவர்கள் ஒரு நாள் வருகிறார்கள். all the shame and persecution, those who were responsible came to him. அவர்கள் யார் என்று தெரியாமலே வருகிறார்கள். They never knew as to who Joseph was. ஆனால் யோசேப்புக்கு தெரியும் இவங்க யாருன்னு. But Joseph knew pretty well as to who they were. நான் மாத்திரம் யோசேப்பா இருந்தவங்களை ஒரு வழி பண்ணிட்டு இருப்பேன் நான். I have been Joseph. ராஸ்கல், அன்னைக்கு என்ன நான் என்ன வந்து இந்த மாதிரி தள்ளினீங்கல்ல, சாவுங்கடா, பட்டியா கிடந்து சாவுங்கடா. Come on. என்ன வந்து பட்டியா தள்ளிங்க, ஜெயிலுக்கெல்லாம் நான் ஒன்னால ஜெயிலுக்கெல்லாம் போனேனே. You made me suffer. You made me go to jail. அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தான். Gave them food. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவர்களுக்கு எகிப்திலே பிரதானமான இடத்தை கொடுத்தான். and he gave a அவங்களை எப்படி prominent வெட்கப்படுத்தினான் place in the தெரியுமா? land of Egypt. அவங்களை எப்படி வெட்கப்படுத்தினான் தெரியுமா? How they were பிரதானமான இடத்தை கொடுத்து வெட்கப்படுத்தினான். gave them a prominent place in the land of Egypt. இப்ப அப்பா இறந்துட்டாரு. Now இப்ப அண்ணன் முகத்தை, தம்பி முகத்தை பார்க்கறதுக்கு வெட்கம். they are ashamed to look at the ஐயோ, face. எங்க அப்பா போயிட்டாரே, இனிமே இவன் முகத்துல எப்படி முழிக்கிறது? Our fathers passed away. How can we look at ஆனா Joseph? அவன் சொன்னா, நீ எனக்கு தீமை செய்ய நினைச்சாப்பா, கர்த்தர் He நன்மையா thought of மாற்ற doing evil, பண்ணினார். but God had made it for good. யாரு வெட்கப்பட்டது? யோசேப்பா. Who was put to shame? Whether it was Joseph? தேவன் ஒரு நாள் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். God would never allow us or put us to shame. நீங்கள் 132 சங்கீதத்தை வாசித்து பாருங்க. Psalms 132. தேவன் தமக்கு பிரியமான சீயோனை தெரிந்து கொண்டார். நீங்க கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ என்னுடைய கிரீடம் பூக்கும். But upon himself shall his crown flourish. அவனுடைய கிரவுன் ஃபிளரிஷ், அவன் பூக்கும்யா. His crown would flourish. யாருக்கு முன்னால? நம்ம வெட்கப்படுத்தணும்னு நினைச்சானே, Those who thought us அவனுக்கு வெட்கம் போகும். நீ வெட்கப்பட மாட்ட. You will not be put to shame. அவனுக்கு முன்னால நீ பூப்ப. Before him you will flourish. அவனுக்கு முன்னால நீ உயர்வ. Before him you will be exalted. தேவன் ஒரு நாள் உன்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். God would never ever forsake you. ஒப்பு கொடுக்கவே மாட்டார். He would never surrender you. நீங்கள் மாத்திரம் நின்று பாருங்கள். If you stand for God, நீங்கள் நின்று பாருங்கள். stand for God. நிற்கிறது ஒருவேளை கஷ்டமா இருக்கும். Probably standing for God may be difficult. நான் படிக்காதவங்களா இருக்கலாம். Maybe I am not be educated. உலகத்தில் படின பைத்தியங்களா இருக்கலாம். Maybe we are mad according to the world. அவங்கள தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார். God has chosen these people. உன்னை ஏற்படுத்தினார். God has selected you. உன் படித்த சொந்தங்கள் மத்தியில,
I must say உன் educated படித்த society. பந்தங்கள் மத்தியில, I must say educated உன் relative. படித்த ஞானிகள் I மத்தியில must say educated wise people. படிக்காத உன்னை கொண்டு வந்து வச்சாரு. God has placed you who's எதுக்குன்னா, uneducated. You know what? இந்த படிச்சவன் கிறிஸ்தவ வாழ்க்கை நடக்கை என்ன என்பதை வேதத்தை பார்த்து படிக்க வேண்டியதில்லை, உன்னை பார்த்து படிக்கணும். That you educated may not look at the word of God, may look at your lifestyle and know what is அதற்காக Christian life. தேவன் தெரிந்து கொண்டார். It is for that God has chosen you. இரண்டாவதா, Secondly, தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்? why God has chosen us. தேவனுடைய நாமத்துக்கு. எபேசியர் 1 அதிகாரம் Ephesians 1st chapter. 4 வசனம் பாருங்க. Ephesians தமக்கு 1. முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் தேவனுக்கு முன்பதாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். God has chosen us that we ought to be பவுல் holy and எழுதுகிறார், without நம்மை blame. தேவன் தெரிந்து கொண்டார். God has chosen us. எதுக்கு? You know why? அன்பிலே பரிசுத்தம். That we may be holy in எனக்கு love. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இது என்ன அன்பிலே பரிசுத்தம்? How is it being holy in love? அன்பு கூட பரிசுத்த அன்பு இருக்கா? Whether love could be holy. பவுல் எழுதுகிறார், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. Let your love be without any hypocrisy. அப்போ அன்பில என்ன இருக்கு? மாயமான அன்பு வேற இருக்கு, There's a deceitful love. ஏமாத்துற அன்பு வேற இருக்கு, There's a love that can. கள்ளமான அன்பு இருக்கு. There's a ஆனா cunning love. தேவனுக்கு முன்பதாக Before ஒரு God. பரிசுத்தமான அன்பு இருக்கு. There is holy love. நல்லா கவனிங்க. Consider. எனக்கு இது ஆண்டவர் எனக்கு குணத்தின போது And God made me realize that. எல்லாருக்குள்ள அன்பு இருக்குங்க. All people do have love. உங்களுக்கு அன்பு இருக்கா இல்லையா? Whether you have love or not, சொல்லுங்க. tell me. அன்பு இல்லாதவங்க ஒருத்தன் இல்லைங்க. There's none without love. உலகத்துல எல்லாருக்கும் அன்பு இருக்குங்க. Everyone in this world has love. அதுக்கு தேவையான அன்பு இருக்கு. There's a love needed by God. கடந்த வாரம் நான் ஒரு ஆர்டிகல் வாசித்தேன். Last week I came ஒரு across, இது பார்த்தேன். I saw an article. எத்தனை பேர் சிங்கம் பார்த்துருக்கிறீங்க? How many of you saw the lion? நேரடியா சிங்கம் பார்த்தீங்களா? Have you seen the பார்த்தோம், கை lion? தூக்குங்க. Those who have seen the lion எத்தனை die. பேர் சிங்கத்தை பிடிச்சு கட்டி பிடிச்சு புத்தம் கொடுத்தீங்க? How many of you held the lion, embraced and kissed it? ரொம்ப சிங்கத்தை ரொம்ப நேசிச்சு பக்கத்துல வேற புத்தம் கொடுத்தீங்களா? Whether you would love the lion, go near and kiss it. எங்க தான் பார்த்துருப்பீங்க? Where you would have seen the lion? கூண்டுக்குள்ள தான் பார்த்துருப்பீங்க. You would have seen the lion in a cage. அது சும்மா இருந்ததுன்னா நீங்க நம்ம நின்றுப்பீங்க. அது ஏதாவது ஒரு சவுண்டுக்கு மட்டும் கொடுத்துருந்துச்சுன்னா Had it roared, போதுங்க, அதுக்கு அடுத்த கூட்டுக்கு போயிடலாங்க. let us go to the next cage. ஒரு வேளை தப்பி தவறி இங்கே எங்கேயாவது அங்கே நம்ம மேலே அண்ணாச்சிமார் உட்காந்துருக்காங்களே, அவங்க ஏதாவது இப்போ ஒரு சிங்கம் போல் ஒரு சவுண்டு இந்த வாய் இதில் கொடுத்தாங்கன்னா எத்தனை பேருக்கு உட்காந்துருப்பீங்களோ, எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்கும் தெரியாது எனக்கு. Where there are full of people would shout in the mic. How many of you would be seated here? சிங்கம் நினைச்சா என்னங்க இருக்கும்? So if you consider lion, ஒரு பயங்கரம் இல்லையா? it's ஐயோ, அது கொடுமையான மிருகங்க. a terrible ஆனா animal. அந்த சிங்கத்துக்கு என்ன இருக்கு? What is there for that lion? அன்பு இருக்குதுங்க. The lion has love. அதனால தாங்க அது கணவன் மனைவியா குட்டி போடுதுங்க. That's why. குட்டி எல்லாம் விளையாடுதுங்க. So the cubs play with the lion. அதுக்கும் அன்பு இருக்குங்க. It has love. நான் பார்த்தேன், போன வாரம் வீடியோ பார்த்தேன். Last week. என்ன ஆச்சுன்னா, ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை விரட்டிச்சுங்க. Lion was மானை விரட்டி அது அங்கங்க ஓடி கடைசியில் மாட்டிக்கிச்சு. Finally the deer got caught. அது கடிச்சு தூக்கி போட்டு அதனுடைய வயித்தை கடிச்சு. So it bit the stomach afterwards. வயித்தை கடிச்சு கிழிச்சா உள்ள குட்டி இருக்கு. Inside it saw the young one. இந்த குட்டியை பார்த்த உடனே When it saw the சிங்கம் அப்படியே பார்க்குது. The lion was looking at it. எங்க மானை கடிச்சது அந்த உள்ள சின்ன குட்டி இருந்துச்சு பாருங்க. அதை பார்த்த உடனே அப்படியே நிக்குதுங்க. When it saw the young நின்னுட்டு one, அந்த குட்டியை காப்பாத்துறதுக்கு see அந்த சிங்கம் பல முயற்சி பண்ணுது. it takes all effort to save the young. எங்க வேட்டையாடுற சிங்கங்க, ஒரு துஷ்ட சிங்கம் இந்த மானை திங்கறதுக்கு அடிச்ச சிங்கம் குட்டி வாயில இருக்குங்க, திங்கணுமா திங்க கூடாதா? It has a young one, whether it should be. அதுவும் ஒரு குட்டின்னு பார்த்த உடனே அதை எப்படியாயிலும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. ஆனா குட்டி செத்து போச்சு. But somehow the young one dies. இந்த குட்டி செத்து போன உடனே The young one died.
இதை கொஞ்ச நேரம் பார்த்ததுங்க. Went on looking at it. பார்த்துட்டு அதிலே அப்படியே படுத்துருச்சு, பக்கத்திலே படுத்துருச்சு. Went and lied before the இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறான், தூரத்துலேருந்து வீட்டில் காட்டுக்குள்ளே வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான். Another person was taking the video. கொஞ்ச நேரம் பார்த்தான், அந்த சிங்கம் எழும்பவே இல்லை. The lion never rose up. தைரியம் பக்கத்தில் பார்த்தா சிங்கம் செத்து போச்சுங்க. When it went near the lion passed away. சிங்கத்துக்கு ஹார்ட் அட்டாக். The lion suffered from a massive heart attack. பெரிய மாசிவ் ஹார்ட் அட்டாக். It was a massive heart attack and the lions died on the spot. ஏன்? You know why? எத்தனையோ மான கொண்டிருக்குங்க. It would have killed several. பிள்ளைய கொன்னுட்டமே, இந்த பச்சை வயிற்றுல உள்ள பிள்ளைய கொன்னுட்டமேன்னு உணர்வு We killed the அங்கே செத்து young போச்சுங்க. stag. It died. அடிச்சு போட்ட மான் அங்கே கிடக்கு. The stag that was hit by the அது lion, செத்து கிடக்குதுங்க. that is also dead. எனக்கு அதை பார்த்த உடனே When I saw this video, நம்ம என்ன நினைச்சிருக்கோம், சிங்கம்னா கொடூரமானது, I think the lion is wild. சிங்கம்னா பெரிய கடுமையானது, brutal. சிங்கம்னா வெறி பிடிச்சது. furious. ஆனா அந்த சிங்கத்துக்குள்ளேயும் Inside that ஒரு lion, பிள்ளை பாசம்னு ஒரு பாசத்தை ஆண்டவர் it வச்சிருக்கார். has a love for the young one, and God Yeah. has kept the love. அந்த பாசம் உள்ள இருக்குது இல்ல, It has that love in. அந்த கொடுமையான மிருகத்துக்குள்ளே பாசம் இருக்கு. There is a love in that brutal beast. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவன் படைத்த அத்தனைக்குள்ளேயும் இந்த அன்பு, ஏனென்றால் தேவன் அன்பாய் இருக்கிறார். Whomever God created, they do have love. அவருடைய Because படைப்பு God is love. என்ன இருக்குன்னா, Whatever there in His creation, உங்களுக்குள்ளே அன்பு இருக்கு, you do have love. எனக்குள்ளே அன்பு இருக்கு. I do have love. ஆனால் Yet, இந்த அன்பு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, how this love ought to be. பழுது இல்லாததா It இருக்கணும், should be without any blemish. மாசற்றதா இருக்கணும். It should be without. நம்முடைய அன்பு குறை உள்ளதுங்க. ஒரு தாயின் அன்பு குறை உள்ளது, தகப்பனுடைய அன்பு குறை The love of a mother உள்ளது. lacks. இந்த The love of a உலகத்துல father lacks. நேசிக்கிறேன் சொல்ற எல்லாருக்கும் Those who say that they அன்பிலே love us, குறை உள்ளவர்கள். they do lack in the love. ஆகையினாலேதான் Therefore, இந்த அன்பு தெய்வீக அன்பா இருக்கணும் என்கிறதுக்காக we don't want to be ரோமர் divine 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே Romans 5:5. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. The love of God is shed abroad in our hearts by the Holy Spirit. தேவனுடைய அன்பு உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கு. The love of God is poured into our hearts. யாரெல்லாம் தேவனுடைய ஆவியை பெற்றார்களோ அவர்கள் உள்ளத்தில் என்ன அன்பு இருக்குன்னு What is கேட்டீங்கன்னா, the love they have? தேவனுடைய அன்பு. They have the love of God. அந்த அன்பு தான் பரிசுத்தமான அன்பு. That love is a holy love. அந்த அன்பு தான் குறையற்ற அன்பு. That love is without any அந்த blemish. அன்பு தான் உண்மையான அன்பு. That love is real love. அந்த அன்பு தான் மாறாத அன்பு. That love never changes. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? You know how that love is? நீங்கள் 5ஆம் கீழே வாசித்து பாருங்க. 5:6. பலனற்றவர்களாய் இருக்கும்போது எப்போது When we were without நம்முடைய strength, இருதயத்திலே தேவன் அன்பை ஊற்றினார் என்று எழுதிட்டு, having said that, having poured the love of God in your heart, அன்றியும் yet நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது, when we are without strength, குறித்த காலத்தில் குறித்த காலத்திலே கிறிஸ்து கிறிஸ்து, அக்கிரமக்காரராக நல்லா வாசிங்க, நல்லா கவனிங்க, who were we in due time? நாம் யாரா இருந்தோம்? Who were we once? பலவீனராய் இருந்தபோது When we were weak, குறித்த காலத்திலே The appointed கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். Christ died for the ungodly. சுருக்கமா சொன்னால் நாம் யாரா இருந்தோம்? Who were we? பலவீனமா We இருந்தோம். were weak. நாம யாரா இருந்தோம்? Who were we? அக்கிரமக்காரராய் இருந்தோம். Oh, we were evil, doing evil works. நமக்காக இயேசு மரித்தார். Jesus died for us. நல்லவனுக்காக ஒருத்தன் மரிக்கலாம், So, நீதிமானுக்காக ஒருத்தன் மரிக்கலாம். one ஆனா can die யாருக்காக for the righteous மரித்தார்? and good. For whom did he die? இயேசு மரிக்கும்போது நம்ம யாரா இருந்தோம்? Who were we? பலவீனர்கள். We were weak. நாம யாரா இருந்தோம்? Who were we? அக்கிரமக்காரர். We were நாம ungodly. யாரா இருந்தோம்? Who were we? தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். We were enemies to God. அந்த அன்பு நம்ம நேசிச்சது That love loved us. நம்முடைய பலத்தை பார்த்து, Looking at நம்முடைய us, நீதியை பார்த்து, looking at our righteousness, நம்முடைய அன்பை பார்த்து looking at our love. ஆண்டவர் மரிச்சிருந்தார்னா God had ஒருவருக்காக மரிச்சிருக்க மாட்டார்கள். none would have. நாம எப்படி இருந்தோம்? How were we? பலவீனமா. We were weak. அப்ப தேவனுடைய அன்பு, தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு கீழே வாசிக்கிறோம். So God makes us realize the love that He அப்ப அன்புனா என்ன? What is love? எப்ப என்ன அன்பு கூர்ந்தார்? When did He love? சொல்லுங்க.
பலவீனமா இருக்கும்போது. when we were weak. எப்ப அன்பு கூர்ந்தார்? When did he love? அக்கிரமக்காரரா When இருக்கும்போது. we were ungodly. எப்ப அன்பு கூர்ந்தார்? When did he love? சத்ருவன். When we were adverse. அப்போ உண்மையான அன்பு என்ன செய்ய? யாரை நேசிக்கும்? What about the real love? Whom would it love? யாரை நேசிக்கும்? Whom would it love? சொல்லுங்க. பலவீனமானவன, It would love the weak ones. அக்கிரமக்காரன, It would love the ungodly. சத்துருவை. அதாங்க It would உண்மையான love the enemy. That's real love. ஒரு சம்பவத்தை வாசித்தேன் நான். கடந்த வாரம் இங்கே சொன்னேன், ப்ரேயரில் சொன்னேன். Last week I mentioned it in ஒரு prayer. பெரிய ஸ்டார் ஹோட்டல், Star Hotel. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. Many having the food there. அருமையான வாலிபன் A young man, ஒரு மனுஷனை கூட்டு வர, he brings a person along with him. அந்த மனுஷனுக்கு வாயெல்லாம் ஒழுகுது, And the spirit சரியா நடக்க முடியல, is not able to walk properly. அவர் தடுமாறி நடக்கிறாரு. He's ஆனா staggering, அந்த பையன் அவரை தோள் மேல தாங்கிட்டு bearing him அவரை on his அப்படியே shoulder. அழைச்சிட்டு வரான். இந்த ஹோட்டல், பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள கொண்டு வரான். He brings him to the Star Hotel. நல்ல ஒரு இடத்த செலக்ட் பண்ணான், Selects a good place, அங்க உட்கார வச்சான். made him sit there. நல்ல டவல் எடுத்து அப்பாவை நல்லா தொடச்சான். He took the towel and அந்த ஆளை wiped. தொடச்சான். Wiped his father தொடச்சி நல்ல ஒரு டவல் எடுத்து போட்டான் மேல. and put the napkin on his. சாப்பாடு ஆர்டர் பண்ணான். He ordered food. நல்ல வெரைட்டி ஃபுட்ஸ் வந்துச்சு. A lot of delicious food came. அவன் அந்த சாப்பாடை எடுத்து தகப்பனுக்கு, அந்த வயசான பெரியவர் வாயில ஊட்டுறான். He started feeding the old man. பாதி சாப்பாடு கீழே கொட்டுது, பாதி சாப்பாடு உள்ள போகுது. Part of the food was going. ஆனா அவன் கொஞ்சம் கூட அதை பற்றி சட்டையே பண்ணிக்காம Never bothered. அந்த சிந்திர சாப்பாடெல்லாம் அந்த துணியில கையில பிடிச்சுக்கிட்டு அப்பப்போ வாயை தொடச்சி He went on wiping. அந்த சாப்பாடை ஊட்டிக்கிட்டே இருக்கான். He was feeding the old. அப்பாவும் அந்த வயசானவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. The old man was also eating. அவர் சாப்பிட்ற வரைக்கும் பொறுமையா சாப்பிட்டு So patiently having அந்த குப்பையெல்லாம் அந்த போட வேண்டிய இடத்துல போட்டுட்டு the rubbish and அந்த இன்னொரு துணியினால தகப்பனை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி he wiped his father properly. அவருக்கு நல்ல தண்ணி எல்லாம் ஊட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பில்லை கட்டிட்டு வெளியே புறப்பட்டான். He paid the bill and came out. அவன் வாசல் பக்கம் போன உடனே When he came to the அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் ஓடி வந்தாரு. An elderly person who was sitting there came. தம்பி Said, வெயிட் ஏதாவது விட்டுட்டு போயிருக்கான்னு கேட்டார். Have you left anything behind? அவன் பார்த்தான், இல்லை சார் நான் எதையும் விட்டுட்டு போகல சார், He said, "I've எல்லாத்தையும் எடுத்துட்டேன் சார். நல்லா பார்ப்பா, எதாவது விட்டுட்டு போயிட்டியாப்பா? Look whether you left it. எல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன். நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டப்பா, It's true that you had taken everything. ஆனா ஒன்றை விட்டுட்டு போயிட்டேன். One thing you left behind. இந்த ஹோட்டல்ல உட்காந்துருக்கான் பாரு, The one who seated in the அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பாடத்தை நீ விட்டுட்டு போயிட்டப்பா. You had left a great lesson. ஒரு பெரிய லெசன் அங்க விட்டுட்டு போயிட்ட. Was seated in the hotel. You left a great lesson behind. அவன் அழுதுகிட்டே சொன்னானா, He wept and said, சார், sir, ஒரு காலத்துல எங்க அப்பா எனக்கு ஊட்டினார் சார். once my father fed me. எத்தனையோ சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டு எங்க அப்பா மூஞ்சிலே துப்பிட்டேன் சார். I spat the food on. பாதி சாப்பாடு கீழே கொட்டிட்டேன் சார். I threw எங்க my அப்பா meals. சந்தோஷமா என்னை தொடச்சி My father என்னை lovingly கழுவி washed me. என்னை என்னெல்லாமோ பண்ணி, சார் இன்றைக்கு நான் ஒரு பெரிய இந்த ஆபீசர் ஆன காரணம் என்ன தெரியுமா சார்? You know why? நான் பலவீனமா இருந்த போது When I was weak, என் பலவீனத்துல என்னை தள்ளிராம எங்க அப்பா என் பலவீனத்துல எங்க அப்பா என்னை தாங்கினார் சார். my father bore me up. இன்றைக்கு எங்க அப்பா பலவீனமாயிட்டார் சார். Now my father has become weak. யார் சார் தாங்கிறது? நான் தான் சார் தாங்கணும். Who can bear him? Only எங்க I. அப்பா அவனை நேசிக்கிறேன் சார். I love my father. அவர் பலவீனத்துல உதவி செய்யறேன் சார். I help him in his weakness. அந்த மனுஷன் கண்ணீர் வடித்தான். That man wept. நான் யோசித்து பார்த்தேன். I considered. இன்னைக்கு உலகத்துல யோசிச்சு பாருங்க. Look at the world. இந்த அன்பா நம்ம வீட்டுல இருக்கா? Whether this love is there in our house. நாம பலவீனமா இருந்த போது நம்ம அப்பா நமக்கு ஊட்டினான். When we were weak, our father fed us. நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன். On Friday I said, எத்தனையோ அப்பா வீட்டுக்கு வந்த உடனே when many fathers return home, புள்ளைங்க சாப்பிட்டுச்சான்னு கேட்கறான். they ask whether the children ஆனா have taken. எந்த புள்ளை ஆயிலும் அப்பா சாப்பிட்டாங்களான்னு கேட்டுச்சான். Whether any child has asked whether fathers நீங்க had food. கேட்டீங்களா? Have you asked? எந்த புள்ளை ஆகிலும் அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கிற புள்ளைக்கு எத்தனை பேர் இருக்கான்? Whether there's any child who has asked a mother whether she has had food.
வச்சா இந்த பக்கம் ஒரு இழு, இந்த பக்கம் இழு, தின்றக்கு தெரியுதுல்ல. So you know how to eat. இந்த சிக்கன் எப்படி வந்துச்சு, இந்த மட்டன் எப்படி வந்துச்சு, How come this mutton? இந்த பிளேட்ல சாப்பாடு எப்படி வந்துச்சு, How come the food in your என்ன சாப்பிட வச்சானே, They made me eat. இந்த சாப்பாடை எந்தைக்காயில் ஒரு பிள்ளை, அப்பா நீங்க சாப்பிட்டீங்களாப்பா, Whether father, whether அம்மா you have your food. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா Whether mother, you had your food. அப்படின்னு கேட்கிற கிறிஸ்தவ ஊடு இருக்கான்னு பாருங்க, கிறிஸ்தவம் இருக்கானான்னு பாருங்க. Find out whether you come across such. நம்ம என்னமோ பேசுறோம், பெரிய அன்பு பெரிய வம்புன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். We speak of love and what. நம்ம வீட்டில் இருக்கா அந்த அன்பு? Whether we have that love in our house. நம்முடைய பலவீனத்துல நம்ம அப்பா அம்மா தாங்கினாங்களே, Our parents bore us in our weakness. பெற்றோரை நேசிக்கிற அன்பு இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கா? Whether you have the love for your இன்னைக்கு நாம parents. பெரிய ஆளாயிட்டோம். We have become great. ஏன் தெரியுமா? You know why? நம்ம பலவீனத்துல அவன் அன்றைக்கு தாங்கினான். He bore us in our weakness. ஆனா இயேசு எந்த நன்மையை எதிர்பார்த்து நம்ம நேசிக்கலங்க. Jesus never anticipated any goodness and loved us. நாம் அவருக்கு சோறு ஊட்டுவோம், That we may feed him. நாம் அவருக்கு தண்ணி ஊற்றுவோம், That we may make him drink நாம் water. அவரை தூக்கி சமைப்போம். That we may bow back. அதெல்லாம் நினைச்சு ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ளல. Never did God expect all this and select us. தாழ்மையிலே கிடந்த நம்மை, We who were low, எளிமையிலே கிடந்த நம்மை we who were in power, தேவன் உயரத்திலே தூக்கி வைத்து மகிழ்ந்தார். God has placed us in height and rejoiced over the ஏன் fact. தெரியுமா? You know why? லவ். It's because of love. அதுதான் தெய்வீக அன்பு. That's divine love. அன்பு என்று சொல்லுகிறது எதிர்பாராத அன்பு. Love is something which does not anticipate. எதிர்பாராத அன்பு. It would not expect anything. அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தா, பாஸ்டர் பாஸ்டர் அங்கிள் பாஸ்டர் அங்கிள், That day, a நீ young என்ன girl, கட்டடா நான் செத்தே போயிடுவேன்னு சொல்றான். he says, if I do not marry you, நீ I'll என்ன die. கட்டடா செத்தே போயிடுவேன்னு சொல்றான். So he says, if I do not marry you, I'll die. நல்லா ஜெபம் பண்ணி சீக்கிரம் சாவ சொல்றேன்னு சொன்னேன். I said, you pray well that he may die soon. இவெல்லாம் சாவ மாட்டாடி. He will not. இதெல்லாம் இந்த ஆம்பளைங்க பேசுற டயலாக்டி. It's a dialogue of men, இவனாவது சாவறாவது. whether he would die. இவன் பேச்ச நம்பி நீ எதையாவது பண்ணி தொலைச்ச, If you believe him and do something. 5 வருஷம் அவன் சொல்லுவான், ஐயா இன்னும் சாவலியாடி, சீக்கிரம் சாவடி, 5 years. நான் இன்னொருத்தைய கட்ட போறேன்னு சொல்ல போறான். You die fast that I may marry another. இந்த 72 வயசு கிழமை இந்த மாதிரி எத்தனை டயலாக்க நான் கேட்டலையா? At the age of 72, I've heard. எத்தனை பாய பேசுற டயலாக் எல்லாம் கேட்டுட்டு தான் உட்கார்ந்துருக்கேன். I've heard all such dialogue. இந்த டயலாக்க கேட்டு ஏமாந்த பொண்ணுங்க இப்ப பேசுற டயலாக்கையும் நான் கேட்டுட்டு தான் உட்கார்ந்துருக்கேன். And I've heard the dialogue of young girls also. நானும் கேட்டுட்டு தான் உட்கார்ந்துருக்கேன். And I'm serious. இன்னும் நீடித்த ஆயுள தருவார்னா நீங்க நிறைய பேர் பேச போற டயலாக்க நான் கேட்க தான் போறேன். So if God extends my age, I would hear all. என்ன செத்து போன்னு சொல்றான், என்ன செத்து போன்னு சொல்றான். And pastor, he says, you ஏண்டி die. அன்னைக்கே நீ அவரை சாக விட்டுருந்தா நீ ஒழுங்கா இருக்க பார்த்த. That day, if you made him die, you would have been proper. எதுக்கு உன்னை Why நேசிக்கிறான்? does he love you? வயசு 18, கண்ணம் பளபளன்னு இருக்கு. நான் பச்சா பேசுற மனுஷங்க, பிள்ளைங்க ஜாக்கிரதை, கேர்ஃபுல். Children, be careful. எதுக்கு சாவுறேன்னு சொல்றான்? Why does he say that he would die? இந்த வார்த்தை அம்மாட்ட சொல்லட்டுமா? மம்மி ஐ லவ் யூ. Can you not utter this word to your சொல்ல mother? Say, mother. ஒரு 60 வயசு கிழவி கிட்ட போய் நீ இல்லனா நான் செத்தே போயிடுவேன். 60-year-old lady, you say, if you're not there, I would die. யார்த்தையா சொல்றான்? தம்பி ஏமாத்தாத, தங்கச்சி ஏமாறாத. I tell young men, do not deceive. ஒழுங்கா படிக்க வேண்டிய காலத்துல படிச்சு வாழ்க்கைய முன்னேத்த பாரு. Study properly and try to progress in your life. உன்னை நான் எச்சரிக்கட்டா வேற யார் எச்சரிக்கிறது? If I do not warn you, who நான் else? சொல்லட்டா யார் சொல்றது? If I do not say, who else? கேர்ஃபுல். I tell you, be careful. சும்மா இந்த டயலாக் எல்லாம் நம்பி நீ ஏமாந்து போய் வாழ்க்கை தொலைச்சிடாத. Do not lose your life believing all. ஒழுங்கா கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. Believe the word of God. இந்த உலகத்துல உன்னை நேசிக்கிற ஒரே ஒருவர் உண்டானால் என் ஆண்டவனாய் இயேசு மாத்திரமே. There's one who loves you. Is my Lord Jesus. அந்த அன்புக்கு அடிபணிந்தவன் இதுவரைக்கும் எவனும் கெட்டு போகல. One who believed in that love has never ever come short. ஒரு பரிசுத்தவான் எழுதினார், The saint, ஆண்டவர் உன்னை உடைச்சி உன்னை பயன்படுத்துவார். God would break you and மனுஷன் உன்னை பயன்படுத்தி உன்னை உடைப்பான். man will utilize you and break you. இதான் மனுஷனுக்கு தேவனுக்கு வித்தியாசம். So this is, ஆண்டவர் உடைக்கிற வேலையை முன்னாலே செய்வார். உடைச்சு நொறுக்கி சின்ன பின்னமாக்கி தேவன் பயன்படுத்துவார். God will break you first and then utilize you. உன்னிட்ட என்னெல்லாம் பயன்படுத்த முடியுமோ
அதெல்லாம் பயன்படுத்தி உன்னை உடைச்சு குப்பத்தொட்டில் போட்டு போயிருமா. அவன் Mankind தான் will மனுஷன். utilize you, break you and throw you in the dustbin. லவ். நீங்க ஆண்டவரை நம்புங்க, Or believe the love of ஆண்டவரை God. நேசிங்க. Love God. அதுதான் அன்பு. That's love. ஏமாத்துற அன்பு செய்யாத, Or do not have ஏமாத்துற வார்த்தைகளை பேசாத. do not speak deceitful words. உன் அன்பு பரிசுத்தமான அன்பு. Your love is holy love. பலவீனமானவர்களை நான் நேசிக்கிறேன், I love the weak. என் சத்துருக்களை நான் I நேசிக்கிறேன். love my adversaries. அந்த நேசம் தான் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, What about that love? நம்மை மன்னித்தார், It forgave us. ரத்த சிந்தி நம்மை மன்னித்தார். Shed his blood and forgave us. இங்கே உட்கார்ந்திருக்க நீங்க யாராயிலும், Or we who are seated here, யாரை ஆயிலும் மன்னிக்காமல் வைராக்கியத்தோடு இருப்பாயானால், if you have any stubbornness not having forgiven நான் him, இயேசுவின் நாமத்தால் சொல்றேன், I tell you humbly in the name of Jesus, பரலோகத்தின் வாசல்ல கால் வைக்க முடியாது. you cannot enter the gates of heaven. கால் வைக்க முடியாது. You cannot step in. வேணுமானா இந்த ஆலயத்துக்கு வரலாம், Probably you can come to இந்த this church. ஆளு திருவிழா எடுக்கலாம், You can take the Holy Communion. ஆனால் தேவராஜ்யம் வர முடியாது. But you can never enter the kingdom of God. தேவராஜ்யம் ஏனென்றால் You know why? வைராக்கியமும் விரோதமும் எங்கே இருக்கிறதோ Where there is அங்கே stubbornness, பரிசுத்தாவியானவர் இல்ல. the Holy Spirit cannot abide. அங்கே இருக்குது பிசாசு. It's the devil that is நீ abiding. பேசுற பாச அந்நிய பாஷை இல்ல, அபிஷேகம் இல்ல. The tongue that you speak நீங்க is not குதிக்கிற your own. குதி பரிசுத்தாவி இல்ல, The jump that you jump is அது not of you. பிசாசின் ஆவி. It's the spirit of the தேவனுடைய ஆவி இருக்கு, மனது அன்பின் ஆவி. If you have the spirit of பரிசுத்த God, ஆவியார் அன்பை ஊற்றுகிறார், the Holy Spirit shares his அன்பை love. ஊற்றுகிறார். He pours his அந்த love. அன்பு என்ன செய்கிறது? What about that love? மன்னிக்கிறது. It's able to forgive us. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், That's நீ why God என்ன said, பாஷையை பேசுப்பா, நீ whatever- தூத பாஷையே பேசுப்பா, Speak the- நீ என்ன பாஷை பேசி தொலை, Tongue of the angel. அன்பு மாத்திரம் இல்லாட்டா உனக்கு ஒண்ணுமே கிடையாதுப்பா. If you do not have love, you do not have anything. நீ சரீரத்தையே சுட்டறி கொடுப்பா, Or you can அன்பு மாத்திரம் இல்லாட்டா ஒண்ணுமே இல்லப்பா. sacrifice your body if you do not have love. என்னுடைய அன்பு என்ன அன்பு? What about? மனுஷீக அன்பு அல்ல, It's not human love. ஆவியா. நம்ம ஆவி நிறையணுங்க, We ought to be நம்ம full. அந்நிய பாஷை பேசணும், We ought to speak in tongues. ஆவில நிறையணும். We ought to be full. நம்ம in spirit. நிறைய என்னங்க கிடைக்கணும்? As we get full in நீங்க spirit, நினைக்காதீங்க பேய ஓட்டணும், அற்புதம் we செய்யணும், ought to perform it, பெரிய ஆளா மாறிடணும். to become great. வேண்டாங்க. Never ever think of it. ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிக்கட்டு. Or go on your knees every day. ரட்சகா, Savior, my Lord. உம்முடைய அன்பினால் என்னை நிறைங்க, Fill me with thy love. உம்முடைய அன்பினால் என்னை நிறைங்க. Fill me with thy love, O Lord. கடைசியாக Lastly, உபாகமத்தின் புஸ்தகம் book of Deuteronomy 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 7. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உனக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படி தேவன் தெரிந்து. God has chosen you that இந்த you ought to be உலகத்துல a holy people. கோடிக்கணக்கான மக்கள் வாழுகிறார்கள். There are millions in this world. அதுல இருந்து ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் பிடிக்கிறார். God has chosen a small group. அந்த கூட்டம் என்ன கூட்டம்? Whatever the small group. பரிசுத்த ஜனம். நல்லா கவனிங்க, Holy people. பரிசுத்த ஜனம். Holy people. இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்னு கேட்டீங்கன்னா, What about these people? லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, நான் பரிசுத்தர், I am holy. நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி That ye may be மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்தேன். I have separated you from the other people. எந்த பரிசுத்தம்? What's that holiness? பாஸ்டர்க்கேற்ற பரிசுத்தம் இல்ல, Not the holiness. சபைக்கேற்ற பரிசுத்தம் இல்ல. Holiness according என்ன to the church. பரிசுத்தம்னா கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம். Holiness according to the law. பரிசுத்தத்துக்கு மாதிரி வேணுமானால் இயேசுதான் மாதிரி. So if you need an example of God, you ought to யாரையும் நீங்க மாதிரியாக்க முடியாது. நான் யாருக்கு ஏற்ற பரிசுத்தம்? become அவருக்கேற்ற பரிசுத்தம். His holiness. கவனிங்க, நீங்க உங்க பொண்ணுக்கோ உங்க பையனுக்கோ ஒரு துணையை தேடுறீங்க. So you seek a companion for your son or daughter. உங்க பையனுக்கு யார் வேணும்? What does your son need? பொண்ணு வேணும், அப்படித்தானே? He needs a girl. பையனுக்கு என்ன வேணும்? What about the boy? பொண்ணு வேணும். He needs a girl. ஏங்க ரோட்ல எத்தனை பொண்ணு போகுது? There is several girls on the road. பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை பொண்ணு நிக்குது? Several girls in the ஒரு bus. பொண்ணை பிடிச்சிட்டு வந்துடுறது தானே? You can select one of them. பிடிச்சிட்டு வந்துடுவீங்களா? Have you done பிடிக்கவே that? மாட்டீங்க. You would never ever do so. ஐயோ, என் பையன் 6 அடி 2 அங்குலம். My son is 6 feet 2 inches. 5.25 அடி. ஒரு 5.25 அடி.
5 and 3/4 feet. என் பையன் சுமாரா மான் நிறமா இருப்பான், ஆனா பொண்ணு மட்டும் பத்மினி மாதிரி வெள்ளையா இருக்கணும். My son may be dark, but the girl ought to be fair. என் பையன் 40,000 வாங்குறான், He's receiving 40,000. பொண்ணு 39,000 வாங்கினா பரவாயில்ல. Never mind if the girl earns 39. எத்தனை டிமாண்ட் வைக்கிறையா? What about your demands? எதுக்கு? Why? எங்க ஒரு ஆணுக்கு பொண்ணு தேவை, அவ்வளவுதானே. Boy, ஆனா நீங்க என்ன தேடுறீங்க? what do you say? படிப்பு, Education, ஹைட், வெயிட், வெல்த், everything you go after. ஒரு சொன்னார் ABCD. A for age, B for beauty, C for cost, D for dowry. A for age, B for beauty, C for caste, and D for dowry. Lovely example. கரெக்டா தேடுறீங்கல்ல. So beautifully he has described. ஏதாவது குறைதான். இப்போ நான் பெந்தகோஸ்தல ஒரு டயலாக், நீங்க தான் நகை போடுறது இல்லைல்ல, டெபாசிட்ல பண்ணிருங்க. You do not wear jewels. வெக்கை What up? Are you not ashamed to go for it? நகை வாங்குறது எல்லாம் டெபாசிட்ல பண்ணணும். ஏன் You நகையே don't go for டெபாசிட்ல jewels. பண்ணணும்? Why do you go for deposits? யாருக்கு? For whom? எனக்கேற்ற பரிசுத்தம், எனக்கேற்ற பொண்ணு. Holiness according to me and a girl according நீங்க to mine. எத்தனை வருஷங்க வாழ போறீங்க? How long would you live on this earth? இந்த ஏஜ், பியூட்டி, காஸ்ட், டவுரி வாங்கி எவ்வளவு நாள் வாழ போறீங்க? Age, beauty, caste, and dowry. How long? கேரண்டி இருக்கா? Do you have any guarantee for it? இந்த 5 வருஷம் 10 வருஷம் வாழ்க்கைக்கு 5 years. இத்தனை டிமாண்ட்னா You have so much நித்தியமா வாழ போறீங்க. You are going to live for eternity. நித்தியமா வாழ போற. Going to live for eternity. ஒரு அமெரிக்கா பொண்ணுக்கு வந்து கேட்டா, American girl from America came and asked 20 years, whether it's 20 years. one husband. Whether you're living with a single. ஐயோ, அவளுக்கு பெரிய ஆச்சரியம். 20 வருஷம். She was stunned. ஒரே புருஷன். 20 years. போர் அடிக்குது. Whether you're not been bored and fed up with him. இதுகிட்ட என்ன சொல்றது? How do I answer such people? 20 வருஷம் ஒரே புருஷன்கிட்ட வாழ்றதுக்கு அவளுக்கு போர் அடிச்சிருச்சான். அதனால அடிக்கடி மாத்திக்கிறான். She used to change her husbands on and off whenever she felt இப்ப like. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, பாஸ்டர் இத முன்னமே சொல்லலையே. I think these people are, why pastors not utter this earlier? ஏங்க, ஒரு கொஞ்ச காலம் வாழ போற வாழ்க்கைக்கு Life for a short period. இத்தனை காரியம் பார்க்கறாங்க. So we go after all these ஆனா things. தேவன் உங்களை எதுக்கு தெரிஞ்சுக்கிறதாமா? Why God has chosen you? நித்திய விவாகத்துக்கென்று தேவன் நம்மை நியமித்துக் For கொண்டார். the eternal marriage in heaven, God has chosen us. நித்தியமா இயேசுவோடு வாழ போறோம். We are going to live with Jesus forever and ever. கொஞ்ச கால வாழ்க்கைக்கு இத்தனை டிமாண்ட் பண்ணுவீங்கன்னா, If you demand so much for your short life, நித்தியமா வாழ போற நமக்கு we who are going to live தேவன் forever. என்ன டிமாண்ட் பண்ணுவார்? What about the demands? ஒரே ஒரு God would டிமாண்ட் have? தாங்க, பணம் இல்ல, Not money. எதுவுமே இல்லங்க. Nothing. என்னங்க டிமாண்ட் பண்ணாரு? What was the demand? எனக்கேற்ற பரிசுத்தமாயிரு. Holiness according to my standard. ஒரு வார்த்தையில முடிச்சிடுறேன். Finish in one. எப்படி எனக்கேற்ற பரிசுத்தம்? How? நல்லா கவனிங்க. Have that holiness. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. எப்படி கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் ஆக முடியும்? How can you have the holiness of the Lord? எண்ணாம 16ஆம் அதிகாரத்துல Numbers 16. ஒரு சம்பவம் நடந்தது. There is an incident. மோசேயினுடைய சபையில ஒரு குழப்பம் வந்துச்சு. There was an incident. சிலர் எழும்பினார்கள். Some wrote. அவங்க சொன்னாங்க, They said சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், that all are holy. நீங்கள் எப்படி உயர்த்துகிறீர்கள்? How can you exalt yourself? உடனே மோசே மோங்குப்புற விழுந்துட்டு Moses fell on his face. 16:5 வாசித்தீங்கன்னா 16:5. நல்லா கவனிங்க. பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும். பரிசுத்தவான் யாரு? தம்மிடத்திலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான். The holiness that he ஆண்டவர் காட்டி கொடுப்பார். யார் நம் கர்சன்? யாரு? தம்மிடத்திலே சேர தாம் கட்டளையிட்ட will cause him to come near unto him. தம்முடையவன் யார்? Who belongs to him. தம்மிடத்திலே சேர. One who. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை எல்லாம் கவனிங்க. One பரிசுத்தவான் யார்?
Who's holy? ஆண்டவர் எதுக்கு தெரிந்து கொள்கிறார்? Why God has chosen? தம்மிடத்திலே சேர்தல் That they may join themselves to the Lord. தம்மிடத்திலே சேருகிற பரிசுத்தவானை தேவன் எப்படி உருவாக்குகிறார்? How does God form? நம்ம எல்லாரும் பாட்டு பாடுறோம், ஆண்டவரே உம்மண்டையிலே நான் சேரணும், உம்மண்டையிலே வரணும். எத்தனை பேர் இந்த பாட்டை விரும்புறீங்க? எத்தனை பேர் பாடுறீங்க? ஆண்டவர்கிட்ட போகணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? How many of you desire to go to the Lord? நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி பாடுறேன், நான் உம்மண்டையில வரணும் ஆண்டவரே, இன்னும் சேரணும், என்ன கிட்ட வரணும், என்ன கிட்ட வரணும். ஆனா யார் அவர் பக்கத்துல கிட்ட போகணும்னு விரும்புறாங்களோ Those who desire to அவர் go, எப்படி உருவாக்குகிறார்? how does he form them? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் Hebrews 12. 6ஆம் வசனம் பாருங்க. 6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து அவனை அவர் சிட்சிக்கிறார். தாம் சேர்த்துக் கொள்கிற தாம் எவனை சேர்த்து கொள்ளுகிறாரோ அவனை தண்டிக்கிறார். தண்டிக்கிறார். For whom the Lord தன்னிடத்திலே loves, சேர்த்து கொள்ளுகிற மகனை, சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் என்ன செய்றார்? and scourgeth every son whom he சொல்லுங்க. receives. Scourgeth தண்டிக்கிறார் every என்று பிள்ளைகளுக்கு நீங்க எல்லாரும் சொல்கிறது தேவனுடைய போல பிள்ளைங்க, நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் Oh, தானே? we are all the தேவனுடைய children of பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லுங்க. All of you say hallelujah. இப்ப யார்கிட்ட சேரணும்? Oh, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க. we are the children. தேவனுடைய பிள்ளைகளை தம்மிடத்திலே எந்த மகனை சேர்த்து கொள்ள விரும்புகிறாரோ So the son that he desires to gather unto அவனை என்ன செய்றார்? what about him? சொல்லுங்க. அப்படித்தானே இருக்கு பைபிள்ல? என் பைபிள் மட்டும் தான் இருக்கு, உங்க பைபிள் அப்படித்தான் இருக்கு. அப்ப சேர்த்துக்கொள்ள என்ன செய்றாரு? தண்டிக்கிறார். He அப்ப எந்த மகன் பக்கத்துல வரணும்னு விரும்புறானோ The son that அவன் comes- போத வாங்கணும். so he has to be smitten by the Lord. ஒரு போன வாரம் புத்தகத்துல போட்டிருந்தாரு, சமுதாயம் சீர்கெட்டு போச்சான். The society, எல்லாரும் சொல்றான் சமுதாயம் சீர்கெட்டு போச்சு, சமுதாயம் சீர்கெட்டு போச்சு. society went to dogs. ஆனா அவர் எழுதுறாரு, எப்பங்க கெட்டு போச்சு? When has it been spoiled? அவர் சொன்னாரு, He said அப்பனும் பெரம்ப கீழே வச்சுட்டான், the fathers lay down, வாத்தியானும் பெரம்ப கீழே the வச்சுட்டான். teachers lay down. என்றைக்கு இந்த ரெண்டு பேர் உத்தரவாதத்தை மறந்து பெரம்ப கீழே வச்சாங்களோ அன்றைக்கே சமுதாயம் நாரி போச்சு. The father and teacher lay down the cane, then the society அவங்க changed. ரெண்டு பேரும் தங்களுடைய பெரம்பை ஒழுங்காக கையாடி இருப்பார், ஆனால் Had they utilized இன்றைக்கு the cane, சமுதாயம் இன்றைக்கு சீர்கேட்டுக்கு வந்திருக்காது. today the society would not have been corrupted. அப்பாவும் அடிக்கல, So father never bought. வாத்தியாரும் அடிக்கல. Even the teacher never scolded. உன்னையாண்டா நான் அடிக்கணும், நான் ஏன்டா வேலையை விட்டு போகணும், சாமி நீ Why should I hit you and why should I lose my job? அப்பா அடிக்காம விட்டுட்டாரு, The father stopped. வாத்தியானும் அடிக்காம விட்டுட்டான். Even the முடிவு teacher, என்ன தெரியுமா? you know what's the end? புள்ளைங்க வாத்தியானும் அடிக்கிறான், அப்பனே அடிக்கிறான். The child can hit the father as well as the teacher. சமுதாயம் மாறி போச்சு. The society ஆனா has changed. அன்றைக்குள்ள சமுதாயம் The society had- தகப்பன் பிள்ளை அடிச்சு வளர்த்தான், a father hit the son. தண்டிச்சு வளர்த்தான். ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? வாத்தியார் சார், ரெண்டு கண்ணை மட்டும் கெடுத்துறாத சார், கண்ணை மட்டும் வச்சிரு சார், Spare his eyes. தோலை கலத்திரு சார். Skin him alive. அவன் எப்படியாவது படிச்சு முன்னுக்கு வரணும். Somehow he ought to இது அன்றைக்கு, learn. It was then. இது அன்றைக்கு. It was then. Those good old days. இன்றைக்கு உள்ள பெற்றோர் என்ன சொல்றாங்க? What about the parents? சார் பையன் கையை வச்சிடாதீங்க சார், Sir, do not hit my son. எங்கேயாவது ஓடி போயிட போறான் சார். He would run somewhere. இது இன்றைக்கு சமுதாயம். That's the present state of affairs. அதுக்காக இன்னைக்கு தூதல் உங்களுக்கு புதிய வெளிப்படுத்தல் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போச்சல பெரிய பெரம் வாங்கிட்டு போயிடாதீங்க. For heaven's sake, do not buy a cane and go home. ஒன்று என்ன தெரியுமா? You know what? பிரம்பு எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, Why cane is utilized? பிரம்பு தண்டனையின் பிரம்பு Cane that is மதியினத்தை அகற்றும். it removes the madness. மதியினத்தை அகற்றும். பிள்ளையினுடைய இருதயத்திலே ஒட்டி இருக்கிற மதியினத்தை பிரம்பு அகற்றும். All the stubbornness and பாருங்க, rebellion in நம்ம nature. வாழ்க்கையில பாவம் இல்லாம இருக்கலாம், We may not have நம்ம வாழ்க்கையில தவறு இல்லாம இருக்கலாம், We may not ஆனா have நம்முடைய வாழ்க்கையில மதியனம் இருக்கு, முட்டாள்தனம் இருக்கு. we do have அதான் to- பிரசங்கி சொன்னார், That's why the பரிமள தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை செத்த ஈக்கள் நாரி பண்ண போகும் போல கணத்திலே பெயர் பெற்ற மனுஷனை சொற்ப மதியினம் கெட்டு நாரி போக பண்ணும். a little foolishness can நம்ம change the state வாழ்க்கையில of a wealthy person. பாவம் இல்லாம இருக்கலாம், We may not have sin in our life. துணிகரம் இல்லாம இருக்கலாம், We may not have any ஆனா boldness. மதியனம் இருக்கு.
We do have foolishness. நம்ம நிறைய விஷயத்துல மதியனமா நடந்துறோம். We have been very foolish in several மதியனத்தை விலக்கிறதுக்கு தான் to remove that. தேவன் அடிக்கடி பெரம்ப எடுக்கிறார். God utilizes cane. உங்களை அடிக்கடி தேவன் தண்டிக்கிறாரா? Whether he scourges you, நீங்கள் பாக்கியவான்கள். you are blessed. யாரை தேவன் சிட்சிக்கிறார்? Whom does God chase? எவனை நேசிக்கிறாரோ Those whom he loves, அவனை சிட்சிக்கிறார். he chasteneth them. அவனை சேர்த்து கொள்ளுகிறார். And he gathers them, அடிச்சு கொல்றதுக்கு இல்ல. not to kill him. எப்போ தண்டனை வருகிறதோ When the punishment comes, அப்ப யோசித்து பாருங்க, ஏன் தண்டனை வந்துச்சு? why this punishment? ஏன் அடி வந்தது? Why this beating? ஏன் இந்த பனிஷ்மெண்ட் வந்தது? Why this punishment? நீங்க மனச்சாட்சியோட போய் உங்க ஜெபஅறையில போய் உங்களை சோதிச்சு பாருங்க. Oh, have your conscience and கர்த்தர் pray. உன் மதியீனத்தை காட்டுவார். God will show your fault. எனக்கு நேரம் ஆச்சு, நான் முடிச்சிடுறேன். Time has elapsed. மதியீனம் விலகும் போது When foolishness departs, நாம எங்க விலகுறோம்னா where do we come? கர்த்தரோடு இருக்கிற. We come closer to the Lord. தேவன் அடிக்கடி பெரம்பை எடுக்கிறதனுடைய காரணம் The reason as to why God takes the king, மதியீனத்தை விலக்கும்படியா. to remove our folly. ஆகையால தான் Therefore, யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே John கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி தேவன் அந்த கனியை சுத்திகரிக்கிறார். God sanctifies the fruit, purges the fruit that it may யாரை give more. சுத்திகரிப்பாரு? Whom would he சொல்லுங்க. purge or sanctify? யாரை சுத்திகரிப்பாரு? Whom? நீ கனி கொடுக்கிறியா? Whether you give fruit கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கியா? or whether கர்த்தர் கரத்தில் இருக்கிறியா? you're in the hands of the Lord, உனக்கு தான் தண்டனை. you will have the punishment. உனக்கு தான் பனிஷ்மெண்ட். You will have the punishment. நம்ம ஸ்கூல்ல தெரியும் பாருங்க, ஃப்ரண்ட் பெஞ்ச் பேக் பெஞ்ச். The front benches and the back benches, பேக் பெஞ்சில் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான்? they will do something. பாத்தியா கண்டுக்கவே மாட்டான். தண்ணி தெளிச்சு விட்டாச்சே, நீ போ. The teacher has washed his hand, he will not walk. உனக்கு தெளிச்சு அப்பே தெளிச்சு விட்டாச்சு. He has already ஆனா அந்த washed. முன்னாள் இருக்கும் அடிக்கடி உரம் வாங்கிக்கிட்டே இருப்பான். But those who are in the front bench, எதுக்கு? they will be scolded. You know அவன் யாரு? what about them? அவன் சூப்பர் பாயா வரணும். He would come as a super person. ஆண்டவர் பரிசுத்தவான்களை தாங்க சிட்சிக்கிறாரு. God scolds the saints, கர்த்தருடைய கரத்துல பாத்திரமா இருக்கான் சிட்சிக்கிறார். that you may be the vessel in his hand யாரெல்லாம் to chasten. ஆண்டவர்ட்ட நெருங்கணும்னு விரும்புறீங்களோ, Those who desire to go closer to him, யாரெல்லாம் தேவனிடத்துல சேரணும்னு நீங்க விரும்புறீங்க, those who desire to gather yourself into the ஒன்ன Lord, மறந்துடாதீங்க. you should not forget one thing. தேவன் தம்முடைய பெரம்ப கீழே வைக்கிறது இல்ல. God never places his king தேவன் down. தம்முடைய பெரம்ப கீழே வைக்கிறது. He never lays down his king. தேவன் அவனை சிட்சிக்கிறார். God chasteneth him. நான் ஒரு முறை Once மவுண்ட் ரோட்டுக்கு போனேன். I had been to Mount. தவறான ரூட்ல போயிட்டேன். I went. அந்த ரூட்ல போகல, உண்மை It's one way. தெரியாம போயிட்டேன். I accidentally. போலீஸ்காரர் மடக்குனாரு. Policeman caught me. புக் எடுத்தார் ஃபைன் போடுறதுக்கு. He took the book to find me. அப்புறம் என்ன பார்த்தாரு. He saw me. என்ன பண்றீங்க அப்படின்னா, I said, "What are you doing?" நான் பாஸ்டர் சார். I told him I'm a ஓ pastor. பாஸ்டரா, சரி இனி இப்படி வராதீங்க, இந்த பக்கம் போயிருங்க. So you need not have to come again. Please go. இது நம்முடைய இந்தியன் பீனல் கோட், This is- இந்தியன் போலீஸ். IP Indian Penal Code. ஆனா ஆப்பிரிக்காவில் ஒரு பாஸ்டர் போனார். I'm a pastor. ஒரு இடத்துல ஓவர்டேக் பண்ணக்கூடாது. You should not have overtaken us. அவர் வேகமா போயிட்டாரு. He went fast. அங்க நின்னான் போலீஸ்காரன். Police stood there. ப்ளீஸ் சைட் He asked சைடுல. him to get aside. இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணக்கூடாது தெரியுமா? You know you should not overtake here. தெரியும், நான் அவசரமா ஒரு மீட்டிங் போறேன். அவசரமா $50 ஃபைன். A fine for $50. ஒரு $50 எடுத்தாரு. He took $50. கேட்டான், வாட்ஸ் யுவர் நேம்? He said, "What's your name?" பாஸ்டர் தாமஸ் ராஜ். ஓ யூ ஆர் எ பாஸ்டர். Whether you are a pastor. பாஸ்டர் $150 ஃபைன். $150 fine. அந்த பாஸ்டருக்கு சாட்சி சொல்லி அழுதாரு. அவன் பேரு கேட்டான், தாமஸ் ராஜ் சொல்லியிருந்தான் 50 பைசா. பாஸ்டர் தாமஸ் $150 போட்டு தள்ளிட்டான். When I told him that I was a pastor, he fined me $150. எதுக்கு? You know why? நீ உன் வேலை என்ன? What about your job? உன் வேலை என்ன? What about your job? சட்டத்தை மீறக்கூடாதுன்னு பிரசங்கிக்கிற நீ, You who preach not to cross the law. அதனால தான் அவன் நாடு அப்படி இருக்கு, நம்ம நாடு இப்படி இருக்கு. That's why their land flourishes, our land is going astray. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல தீமைகள் அணுக முடியாது. Evil அவர் can சட்டம்னா never. சட்டம் தான். His law's law. அதனால தான் பைபிள் சொல்லியிருக்கு, அதிகமான ஆக்கினை அடைவோம் என்று. நீங்க பாஸ்டர் ஆகாதீங்க. Do not become a pastor because you will be chastised. சேரணுமா? பாஸ்டர் ஆகணுமா? Whether you ought to become a pastor. பாஸ்டர் ஆகணுமா? வாங்க. Come.
ஆனா $150 ஃபைன், மறந்துடாத. $150. விசுவாசியா இருந்தா $50 போச்சு, So if ஊழியக்காரன் வந்தா $150 போச்சு. Come as a இனி single- சீனியர் பாஸ்டர்னா $250 ஆயிடும். If you go as senior pastor, it would be. ஆண்டவரோடு நெருங்க நெருங்க As you- தண்டனை கூடிக்கொண்டே போகும். As you draw closer and closer to God, your punishment will ஏன்? increase. You know why? என் பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக மாற That you may be inheritors ஏன் of my தண்டிக்கிறார்? holiness. Why does he punish us? கர்த்தரோட பங்கெடுக்கணுமா, You want to take கர்த்தரை support. போல பரிசுத்தமாகணுமா, You ought to become holy. even as அடிக்கு the Lord. தப்பவே முடியாது. You can never escape his beat. தேவன் மதியீனத்தை விலக்கி God removes folly அவரை போல பரிசுத்தம். and changes him holy. எல்லா even கண்களை as- மூடும். Let's close our eyes. நீர் எங்களை எதற்காக தெரிந்து கொண்டீரோ, Lord, the reason why you have called us, எதற்காக எங்களை ஏற்படுத்தினீரோ, why you have ordained us, உங்க நோக்கம் நிறைவேறட்டும் ஐயா. Lord, let that purpose be fulfilled in us. எத்தனை பேர் சொல்லி இந்த கர்த்தனோடு பேசி இருக்கிறார்? How many of you would say that the Lord has spoken to me? எத்தனை பேர் சொல்வீர்கள்? How many of you would say that? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியுங்கள். Obey the word of the Lord. முற்றிலுமாய் நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். Surrender yourself to the Lord. முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். Let us surrender ourselves to the Lord. அன்பின் ஆண்டவரே, Loving Lord, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். thank thee gratefully, O Lord. நீர் எங்களை உண்மையாய் எங்களை நேசிக்கிறீர். You loved us really, O Lord. எங்களை ஒருவரை தகுதியாக்கும். Lord, make us worthy, O Lord. ஒவ்வொருவரை தகுதியாக்கும் ஆண்டவரே. Lord, make every one of us worthy. எங்கள் வாலிபர்களை தகுதியாக்கும். Lord, make our young people worthy. எங்கள் கன்னியரை தகுதியாக்கும். Make our young girls worthy. எங்கள் பிள்ளைகளை தகுதியாக்கும். Make our children worthy, O Lord. ஆண்டவரே, எங்கள் சந்ததியின் மேல் ஊற்ற வேண்டிய ஆவியை ஊற்றும். Lord, pour thy spirit upon our generation. எங்கள் சபையின் மேல் ஊற்ற வேண்டிய ஆவியை ஊற்றும். Lord, pour the spirit upon the church. அந்த அன்பின் ஆவி எங்களை நிரக்கட்டும். Let the spirit of love fill us. அன்பின் ஆவி எங்களை நிரப்பட்டும் Let the ஆண்டவரே. spirit of love fill us, O Lord. இன்னும் மண்டையிலே எங்களை கிட்டி சேர்த்து That we may draw close unto thee, O Lord. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்கப்பா. Magnify thy name, O Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. Magnify thy name, my God. உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுங்க. Show thy power, O Lord. உம்முடைய கிருபை மாத்திரம் தயவு செய்து கூட இருந்து Let thy grace be with us, O Lord. நம்முடைய ஜீவனை தயவாய் வெளிப்படுத்தி ஆசீர்வதி. That our life may be exhibited in thee, O Lord. உம்முடைய உயர்ந்த நாமம், உன்னத நாமம், பரிசுத்த நாமம் பூரணமாய் Let thy மகிமைப்படுவது. high name exalted, உம்முடைய கிருபைக்கு exalted. எங்களை பூரணமாய் அர்ப்பணிக்கிறோம். We surrender thyself to thy grace. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.